Sing in your holy presence. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மிகவும் களி கூறுகிறோம் அப்பா. We thank you are walking in this temple. உமக்கு நன்றி தகப்பனே, நீர் எங்களுடைய ஆலயத்திலே நீர் நடந்து கொண்டிருக்கிறீர். You are laying your hand upon our heads and blessing us. எங்கள் தலைகள் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். You are crushing all the demonic evil this night under your feet, God. உம்முடைய பாத அடியிலே நீர் அசுத்த வல்லமை நாவி எல்லாத்தையும் நீர் நசுக்கி போடுகிறீர் அப்பா. We thank you for it, Lord. உமக்கு அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். God Jesus. ஓ இயேசு கிறிஸ்து தேவனே, Lamb of the Most High God. Lamb of the Most High God. பிதாவின் ஆட்டுக்குட்டியானவரே, All the power, எல்லா வல்லமையும், all the authority, எல்லா அதிகாரமும், all the glory, எல்லா மகிமையும், all the honor, எல்லா கனமும், all the worthiness, எல்லா தகுதிக்கும் we give unto you, God. உமக்கே கொடுக்கிறோம் அப்பா. Not unto us, எங்களுக்கு அல்ல, not unto us. எங்களுக்கு அல்ல. Your name be magnified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. We are all opened our mouth and praising you. நாங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். You are the God of Israel. நீர் இஸ்ரவேலின் தேவன். You are the God of Harry Gomes. நீர் ஹாரி கோம்ஸின் தேவன். You are the God of this temple. இந்த ஆலயத்தின் தேவன். You are the God dwell in the midst of our praises. எங்களுடைய துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன் நீர் அப்பா. We are all calling you hallelujah. ஹalleluya என்று சொல்லி உம்மை நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. We are all calling you amen. ஆமென் என்று சொல்லுகிறோம் தகப்பனே. We are all calling you glory. மகிமை என்று சொல்லி உம்மை அழைக்கிறோம் அப்பா. Right now, Lord. இப்பொழுதே தகப்பனே, Your tangible presence உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் cover this temple, Lord. இந்த ஆலயத்தை சூழ்ந்து கொள்வதாக. We thank you, God. உமக்கு நன்றி தகப்பனே. Thank you, God. நன்றி தகப்பனே. Every day, God. எல்லா விதத்திலும் Make our body at the temple of God. எங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றும். Make our body at the temple of God. எங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றும். Make our body at the house of God. எங்களுடைய சரீரத்தை தேவன் வாசிக்கின்ற வீடாக மாற்றும். Make our body at the house of God. எங்களுடைய சரீரத்தை தேவன் இருக்கின்ற வீடாக மாற்றும். Make our body at the dwelling place of God. எங்களுடைய சரீரத்தை தேவன் வாசம் செய்கின்ற ஸ்தலமாக மாற்றும். Make our body at the God's dwelling place. தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக எங்களுடைய சரீரம் மாறட்டும். God Jesus. ஓ இயேசு கிறிஸ்துவே, Right now. இப்பொழுதே Stretch forth your hand. உம்முடைய கரங்களை எங்களுக்கு நேராக நீட்டும் அப்பா. Kill all our enemies, Lord. எங்களுடைய சத்துருக்கள் எல்லாவரையும் நசுக்கி போடும். God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவனே, You got the power to kill. உமக்கு அந்த கொல்லுகின்ற வல்லமை உண்டு அப்பா. You got the power to make to live. உமக்கு ஜீவனை கொடுப்பதற்கும் வல்லமை உண்டு. You got the power to wound. உமக்கு காயப்படுத்த வல்லமை உண்டு. You got the power to heal. சுகமாக்குகின்ற வல்லமையும் உண்டு. Deuteronomy 32. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39 and 40. 39 40. You alone is living forever. நீர் மாத்திரமே சதா காலமும் ஜீவிக்கின்ற தேவன். You are God Jehovah. நீர் யெகோவா தேவன். You are Son of God, Lord Jesus Christ. நீர் தேவ குமாரன் இயேசு கிறிஸ்துவானவர். You are the Prince of Life. நீர் சமாதான பிரபுவாக இருக்கிறீர். Oh Jivadipati. Hallelujah. ஹalleluya. You are the Holy Spirit. நீர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறீர். Right now. இப்பொழுதே Pour upon this place, Lord. இந்த இடத்தின் மேல் உம்முடைய பிரசன்னம் வரட்டும். We speak, Lord. நாங்கள் Let there be light. நாங்கள் வெளிச்சம் உண்டாகட்டும் என்ற வார்த்தை பேசுகிறோம். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. No darkness in anybody's life. எங்களுடைய ஒருவருடைய வாழ்க்கையிலும் இருள் இனி இல்லை அப்பா. No darkness in this temple. இந்த ஆலயத்திலே இருள் இனி இல்லை. No darkness in this vicinity. எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களிலே எங்கேயும் இருள் இல்லை. No darkness in our families. எங்களுடைய குடும்பங்களிலே இருள் இல்லை. No darkness in everybody's job or business or agriculture or ministry. வேலையிலோ வியாபாரத்திலோ விவசாயத்திலோ ஊழியத்திலோ இனி இருள் இல்லை அப்பா. Only the light.
இனி வெளிச்சம் மாத்திரமே, only the light, இனி வெளிச்சம் மாத்திரமே, only glory, இனி மகிமை மாத்திரமே, only power. இனி வல்லமை மாத்திரமே. Oh God Almighty, ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனே, we come before you உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக வருகிறோம். this night. இந்த இரவிலே Heavenly Father, பரலோக பிதாவே, Father of all the mercies, தயவுகளின் பிதாவாக இருக்கிறவரே, Father of all the mercies, இரக்கத்தின் பிதாவாக இருக்கிறவரே, God Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவனே, we all lift up our hands. எங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம். We are coming unto you, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறோம். not because we are good and righteous, நாங்கள் நல்லவர்களாகவும் நீதிமான்களுமாக இருக்கிறதுனால அல்ல, but because of your tender mercy. உம்முடைய அளவில்லாத கிருபையினாலே, Tender mercy, தயவினாலே, tender mercy. தயவினாலே. Hallelujah, ஹalleluya, hallelujah. ஹalleluya. Come Lord, இப்பொழுதே இறங்கி வாரும், Come, Lord. இப்பொழுதே இறங்கி have வாரும். the mercy upon us. எங்கள் மேலே இறங்கும். எங்கள் மேலே இரக்கமா இரும் அப்பா. இறங்கும். Come Lord, இறங்கும் தேவனே, come Lord, இறங்கும் தேவனே, come Lord. இறங்கும் We தேவனே. open our mouth. எங்களுடைய வாய்களை திறக்கிறோம். Oh, sure mercies of David, நிச்சயமாக தேவனுடைய இரக்கம், sure mercies of David. தாவீதின் இரக்கம் நிச்சய இரக்கங்கள் God pour out upon our life. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தாவீதின் நிச்சய இரக்கத்தை நீர் தாரும் அப்பா. Pour out upon our life. எங்களுடைய வாழ்க்கையின் மேலே அது பொழியட்டும். Oh Lord, ஓ தேவனே, fill all our life எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் நிரப்பும். with your tender mercies. உங்களுடைய நிச்சயமான தயவினாலே நிரப்பும். Amen. ஆமென். In the name of Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே we have prayed, God. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Clap your hand and give the thank you, Jesus. Thank you, Jehovah. Thank you, Holy Spirit. Amen. Everybody say Amen. thank you. நன்றி நன்றி சொல்லுங்கள் எல்லாரும் வாய்களை Everybody திறந்து. thank you, Jehovah. எல்லாருக்கும் நன்றி யெகோவா என்று Thank சொல்லுங்கள். you, Jesus Christ. நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே என்று Clap சொல்லுங்கள். your hand louder, louder, கரங்களை louder. சத்தமாக தட்டி தட்டி நன்றி சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். You may be kindly seated this night. நம்ம எல்லாரும் அமருவோம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Every night எல்லா இரவும் we are coming with the preparation to meet our living God. நம்முடைய ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தத்தோடே வந்து கொண்டிருக்கிறோம். We are coming with the preparation. நாம் எல்லாரும் ஆயத்தத்தோடே தான் வந்து கொண்டிருக்கிறோம். God surely is willing to meet us. நிச்சயமாக அவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். Trust him this night. அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். God said in book of Amos chapter 4 verse 12. தேவன் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே God said, தேவன் சொன்னார், prepare to meet your God. உங்களுடைய தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள் என்று. Amen. ஆமென். So many things we got preparation. நாம் அநேக காரியங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். But God is telling, ஆனால் தேவன் சொல்கிறார், are you prepared to meet me this night? என்னை இந்த இரவிலே சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று. Somebody said, yes Lord. ஆம் தேவன் என்று சொல்லுவோம். Somebody said, amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Amen. ஆமென். Whosoever said, you are blessed. யாரெல்லாம் அப்படி சொன்னீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். Open the mouth and say, வாய்களை திறந்து சொல்லுங்கள். amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Our God is having many names. நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. This night இந்த இரவிலேயோ we are meeting God of mercy. நாம் தயவுகளின் தேவனை சந்திக்க இருக்கிறோம். Mercy, read Ephesians chapter 2 verse 4. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. Amen. Hallelujah. ஹalleluya. God asked me to tell you, தேவன் உங்களிடத்திலே சொல்லும்படி சொல்லி இருக்கிறார். earth and all the things fullness belong to me.
பூமியும் அதன் நிறைவும் எனக்கு சொந்தமானது. I am not boasting about that. நான் அதை குறித்து பெருமை பாராட்டுவதில்லை. All the power in the heaven and earth is given to me. வானத்திலே பரலோகத்திலே இருக்கிற வல்லமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am not boasting about that. நான் அதை குறித்தும் பெருமை பாராட்டுவதில்லை. All the gold and silver belong to me. எல்லா தங்கமும் வெள்ளியும் எனக்கு சொந்தமானது. I am not boasting about that. அதை குறித்தும் நான் பெருமை பாராட்டுவதில்லை. All the glory belong to me. எல்லா மகிமையும் எனக்கே சொந்தமானது. I am not boasting about that. அதை குறித்தும் நான் பெருமை பாராட்டுவதில்லை. God asked me to tell. தேவன் உங்களிடத்திலே சொல்லும்படி சொன்னார். I am boasting only one thing in the Bible. வேதத்திலே நான் ஒரு காரியத்தை மாத்திரமே பெருமை I பாராட்டுகிறேன். am boasting about my mercy. என்னுடைய இரக்கத்தை குறித்து தான் நான் பெருமை பாராட்டுகிறேன் என்று. That's why I said I am rich in mercy. அதனால தான் நான் சொன்னேன் ஐஸ்வரியத்திலே இரக்கத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர் என்று நான் சொன்னேன். Amen. God said I am rich in mercy. தேவன் சொன்னால் இரக்கத்திலே நான் ஐஸ்வரியம் உள்ளவன் என்று சொன்னார். Amen. ஆமென். This is what we have to learn this night. அததான் இந்த இரவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய God காரியம். got so many characters, தேவனுக்கு அநேக சுபாவங்கள் உண்டு. but he has not boasted everything. ஆனால் எல்லாவற்றை குறித்தும் அவர் பெருமை பாராட்டவில்லை. He said only one thing. அவர் ஒரே காரியத்தை தான் சொன்னார். Whenever you come to me, எப்பொழுதாகிலும் நீங்கள் என்னுடைய சந்நிதியிலே வருகிறீர்களோ, you think I am loving you. நீங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நினைக்கிறீர்களானால், If you think I have given my son Jesus Christ for you, இயேசு கிறிஸ்து குமாரன் உங்களுக்காக நான் கொடுத்தேன் என்று நினைக்கிறீர்களானால், and my mercy will be rich this night. என்னுடைய இரக்கமோ ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கும் இந்த இரவிலே என்று சொல்கிறார். When that come into your life, அந்த இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது your life will never be the same. உங்களுடைய வாழ்க்கை அதே போல பழைய போல இருக்காது. Somebody said yes Lord. ஆம் தேவனே என்று சொல்லுவோம். Somebody said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Somebody said glory God. மகிமையே தேவனே மகிமை என்று சொல்லுவோம். Amen. ஆமென். He said I am the father to Jesus, at the same time I am father to mercy. அவர் என்ன சொன்னார்? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாக இருக்கிறேன், இரக்கங்களுக்கும் தகப்பனாக இருக்கிறேன் என்றார். Amen. Hallelujah. The Bible says, வேதம் சொல்கிறது, Ephesians chapter 1, எபேசியர் 1 verse 3 and 4. 3-4 வசனங்கள். He is the father of Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாக இருக்கிறார் என்று. At the same time, அதே சமயத்திலே 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 1, 1 அதிகாரம் verse 3. 3 வசனம். He said, அவர் சொன்னார், I am the father of all the mercies. நான் எல்லா இரக்கங்களுக்கும் தகப்பனாக இருக்கிறேன். Different people need the different mercies. Different அநேக people need different mercies. அநேக மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான இரக்கங்கள் தேவைப்படுகிறது. God is telling, தேவன் சொல்கிறார், whatever the mercy you need it, உங்களுக்கு என்ன விதமான இரக்கம் தேவையோ I am the father of all the mercies. அந்த இரக்கம் எல்லாத்துக்கும் நான் தகப்பனாக இருக்கிறேன் என்றார். When you call me, I am rich in mercy this night. நீங்கள் என்னை கூப்பிடும்போது அந்த இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாக நான் வருவேன் என்றார். When you call like that, நீங்கள் அப்படியாகிலும் அவரை சொல்லி கூப்பிடும்போது, God, you are rich in mercy. தேவனே நீர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி I கூப்பிடும்போது, boast about you this night. நான் உங்களை குறித்து இந்த இரவிலே பெருமை பேசுகிறேன் என்று The சொன்னால், moment you open the mouth and say, நீங்கள் வாயை திறந்து அப்படி சொல்லும்போது, He will say, lo, I am here. இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிற What you தேவன், want, I will do. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வேன் என்றார். That's why அதனாலதான் our preparation to meet God is most important than anything. தேவனை நாம் சந்திப்பதற்கான ஆயத்தம் எல்லா காரியத்தை விட முக்கியமானது. Not only is the Father of mercy, அவர் இரக்கத்தின் பிதா மாத்திரம் அல்ல, wherever he sit, that place he is known as the seat of the mercy. அவர் எங்கெல்லாம் அமருகிறாரோ அந்த இடங்கள் அவர் அமருகின்ற அந்த சிங்காசனம் இரக்கத்தின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. When you sit and you call, this is sofa. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களானால் அதை சோஃபா என்று சொல்வீர்கள். God is telling, தேவன் சொல்கிறார், where I sit, நான் எங்கே அமருகிறேனோ that seat name is called the seat of mercy. அந்த இடத்தின் பெயர் இரக்கத்தின் பெயர் என்று அர்த்தமாம். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Exodus. Exodus. Yatragam. யாத்ராகமன் புஸ்தகம் Verse
chapter 25, 25ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். Book of Leviticus, லேவியரின் புஸ்தகம் chapter 16, 16ஆம் அதிகாரம் verse 2, 2ஆம் வசனம். verse 14. 14ஆம் வசனம். Book of Hebrews, ஹெப்ரேயரின் புஸ்தகம் chapter 4, 4ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். God said, தேவன் சொன்னார், my throne is called a throne of mercy. என்னுடைய சிங்காசனமானது இரக்கத்தின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது என்றார். When you say this night, இந்த இரவிலே நீங்கள் அப்படி சொல்லும்போது, God, I am here. தேவனே நான் இங்கு இருக்கிறேன், I am trusting your mercy. நான் உம்முடைய இரக்கத்தை நம்புகிறேன். You told I boast about my mercy. நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய இரக்கத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன் என்று. That's why I came here. அதனால தான் நான் இங்கே வந்தேனப்பா. God, I want to see you this night. தேவனே உம்மை இந்த இரவிலே நான் காண I விரும்புகிறேன். want to have your mercy. உம்முடைய இரக்கத்தை நான் பெற விரும்புகிறேன். Without getting mercy, இரக்கம் இல்லாமல், without meeting you, உங்களை சந்திக்காமல் I'm not going to go from this place. நான் இந்த இடத்தை விட்டு போக போவதில்லை. The moment you say that, நீங்கள் எப்பொழுதாகிலும் அப்படி சொல்லுகிறீர்களோ, now if you say that, இப்பவும் நீங்கள் அப்படி you open சொன்னீர்களானால், the mouth and say like வாயை that. திறந்து அப்படி சொன்னீர்களானால், When you say that, நீங்கள் அதை சொல்லும்போது your preparation is right. உங்களுடைய ஆயத்தமானது சரியானது. God will meet you. தேவன் உங்களை நிச்சயமாக Open up your சந்திப்பார். mouth. வாய்களை திறங்கள். Tell to God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், God, I come before thy mercy seat. தேவனே உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு இரக்கத்தின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நான் வருகிறேன். God Jesus, இயேசு கிறிஸ்துவே, I want to see you this night. நான் உம்மை இந்த இரவிலே காண I விரும்புகிறேன். want to meet you, God. நான் உம்மை சந்திக்க விரும்புகிறேன். Tell to God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், that something is happening right now. இந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. Whatever we are in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னவாக இருக்கிறோமோ, so many people, they may show mercy for one day. இந்த அநேக மனிதர்கள் இரக்கத்தை ஒரு நாள் காண்பிப்பார்கள், Otherwise 1 month, ஒரு மாதத்திற்கு காண்பிக்கலாம், otherwise 1 year, ஒரு வருடத்துக்கு காண்பிக்கலாம், otherwise for a season. இல்லை என்றால் ஒரு சில குறித்த காலத்திற்காக காண்பிக்கலாம். Afterwards, if you ask the help again and again, they will turn away their faces. அதற்கு பின்பு நீங்க மீண்டும் மீண்டும் அதே மனிதரிடத்திலே உதவி கேட்டீர்களானால் அவர்கள் முகத்தை திருப்பி விடுவார்கள். They don't want to see your face. அவர்கள் மீண்டும் உங்களுடைய முகத்தை காண விரும்ப மாட்டார்கள். But my father is telling, ஆனால் என்னுடைய தகப்பன் சொல்லுகிறார், I am rich in mercy. நான் இரக்கங்களிலே ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். How much you go and dig and dig and dig for my riches, that much mercy come and come and come upon the surface. என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீங்க எவ்வளவாக தோண்டி பார்க்கிறீர்களோ அவ்வளவாக என்னுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். God said, தேவன் சொல்கிறார், I am not only a merciful God, நான் இரக்கமுள்ள தேவன் மாத்திரம் அல்ல, I have decided to give the mercy for 1000 generations. நான் 1000 தலைமுறைகளுக்கு அந்த இரக்கத்தை காண்பிக்கின்ற தேவனாக இருக்க விரும்புகிறேன் என்றார். Book of Exodus, யாத்திராகமம் புஸ்தகம் chapter 4, 4ஆம் அதிகாரம் verse 31. 31ஆம் வசனம், Deuteronomy chapter 5, உபாகமம் 5ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். What God said is true. தேவன் என்ன சொன்னாரோ அது உண்மை. This night God asked me to tell you. இந்த இரவிலே உங்களிடத்திலே சொல்லும்படி அவர் I சொன்னார், boast about my mercy. நான் என்னுடைய இரக்கத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறேன் Those are என்று. asking me, யாரெல்லாம் என்னை கேட்கிறார்களோ I'll come down to show my mercy. அவர்களுக்காக என்னுடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி நான் இறங்கி வருவேன் என்றார். Something great will happen. நிச்சயமாக ஒரு பெரிய காரியம் நடக்கும். I am merciful and I am gracious. நான் இரக்கமும் நான் கிருபை நிறைந்தவனுமாக இருக்கிறேன் என்றார். Exodus 34:6. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். You have to understand here. நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். What is the difference between the mercy and the grace? இரக்கத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? God is telling, தேவன் சொல்கிறார், what you don't deserve at all, உங்களுக்கு what I give it, that is mercy. உங்களுக்கு ஒரு காரியத்திற்கு தகுதியே இல்லை என்றாலும் அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது அது இரக்கம் என்று அழைக்கப்படுகிறது. Amen. Grace means what you are lacking, God will make it sufficient. கிருபை என்றால் உங்களுக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அதை தேவன் நிறைவாக மாற்றுவார். Amen. Hallelujah. Hallelujah. That's the difference. அதுதான் வித்தியாசம். Mercy means we have nothing we deserve.
இரக்கம் But God is coming to our life. இரக்கம் என்றால் ஒன்றுக்கும் நமக்கு தகுதி இல்லை என்றாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார். Amen. How you obtain that mercy? நீங்கள் அந்த இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? When a small mistake we did in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறிய தவறு செய்திருந்தால், whenever we come to God, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலே வருகிறோமோ we have to tell, அவன் நாம் சொல்ல வேண்டும், God, I'm sorry. தேவனே என்னை மன்னித்து விடும், I did this mistake. நான் இந்த தவறை செய்தேன். When you say that, நீங்கள் அப்படி சொல்லும்போது, I don't want to do again. நான் திரும்பவும் அதை செய்ய விரும்பவில்லை என்று Many சொல்லும்போது, times what we do, அநேக முறை என்ன செய்கிறோம்? we try to cover up. நம்முடைய தவறுகளை மூடி மறைக்கிறோம். Amen. We try to say everything is fine, only small mistake, it's okay. நாம் சொல்லுகிறோம் அது பரவாயில்லை, சிறிய தவறுதான், ஒன்றும் பரவாயில்லை என்று சொல்லுகிறோம். That's why we are not getting the mercy. அதனால தான் நாம் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெறுவதில்லை. When God pardon you, He will show the mercy. தேவன் உங்களை எப்பொழுதெல்லாம் மன்னிக்கிறாரோ உங்களுக்கு இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார். What you don't deserve, He will give. உங்களுக்கு எதற்கெல்லாம் தகுதி இல்லையோ அதை உங்களுக்கு கொடுப்பார். Nehemiah chapter 9 verse 17. நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். That's what God is telling. அதுதான் தேவன் சொல்கிறார். Whatever the way we all went in our life, நாம் எந்த பாதையிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சென்றோமோ, God is telling, whenever you return back to me, நீ என்னிடத்திலே திரும்பி வரும்போது, when you say sorry, என்னை மன்னித்து விடுங்கள் என்று I சொல்லும்போது, came back, Lord, நான் திரும்ப வந்திருக்கிறேன் I அப்பா, want to have your mercy. நான் உம்முடைய இரக்கத்தை பெற விரும்புகிறேன். God is telling, தேவன் சொல்கிறார், I'll show my mercy. நான் நிச்சயமாக என்னுடைய இரக்கத்தை காண்பிப்பேன் என்றார். Joel chapter 2. Joel chapter 2. யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Verse 13. 13ஆம் வசனம். That's why this night அதனால தான் இந்த இரவிலே you have to trust that God. நீங்கள் அந்த தேவனை நம்ப வேண்டும். When His mercy comes, அவருடைய இரக்கம் வரும்போது what will happen in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? God asked me to tell. தேவன் உங்களிடத்திலே சொல்லும்படி சொன்னார். Whatever the sorrows you underwent until this time, நீங்கள் இந்த நாள் வரை என்ன துக்கத்தை அனுபவித்தீர்களோ, no more you see the sorrow after sorrow. அந்த துக்கத்தின் மேல் துக்கத்தை நீங்கள் இனி காண மாட்டீர்கள். You will see only my mercy. நீங்கள் என்னுடைய இரக்கத்தை மாத்திரமே காண்பீர்கள். Because my mercy, ஏனென்றால் என்னுடைய இரக்கமானது every sorrow wiped out this night. எல்லா துக்கத்தையும் அழித்து விடுகிற காரியமாக இருக்கிறது. Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Verse 27. 27ஆம் வசனம். Amen. ஆமென். That's why in your life, அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையிலே all these years we all run. இத்தனை ஆண்டுகள் நாம் எல்லாம் ஓட்டமாக ஓடினோம். In my life, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட whatever may be my condition, என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் what I learned, நான் என்ன கற்றுக்கொண்டேன் every என்றால், day depending upon the mercy of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தின் மேலே சார்ந்திருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். I'm not running here and there, நான் அங்கும் இங்கும் ஓடுவதில்லை, but I'm preaching the gospel non-stop in entire India and world. ஆனால் முழு இந்தியாவிலும் உலகத்திலும் தேவனுடைய சுவிசேஷத்தை இடைவிடாமல் நான் பிரசங்கித்துக் How கொண்டிருக்கிறேன். is it possible? அது எப்படி சாத்தியம்? God taught me. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். Every time when you come before me, எப்பொழுதெல்லாம் நீ என்னுடைய சமூகத்திலே வருகிறாயோ, Daniel said, தானியேல் சொன்னார், chapter 9 verse 18, 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், Lord, I come to you தேவனே உன்னுடைய சமூகத்திலே நான் வருகிறேன், not because I am good and righteous, நான் பெரிய நல்லவனோ இல்ல நீதிமான் அல்ல, but I believe your mercy, that's why I am coming. நான் உம்முடைய இரக்கத்தை நம்புவதில் மாத்திரமே நான் வருகிறேன் என்றார். Every day I tell to God, எல்லா நாளும் நான் தேவனிடத்திலே சொல்லுவேன், God, I come to you தேவனே உம்மிடத்திலே நான் வருகிறேன். not because Harry Gomes is good and righteous, ஹாரி கோம்ஸ் என்ற நான் நல்லவனும் நீதியுள்ளவனாக இருக்கிறபடினாலே அல்ல, but because of your mercy, ஆனால் உம்முடைய இரக்கத்தின்படியினாலே I am here, God. நான் இங்கே இருக்கிறேன் அப்பா. Say, somebody say like that today. யாராகிலும் வாய்களை திறந்து அதே போல சொல்லுங்கள். Open up your mouth and say to உங்களுடைய God, வாய்களை திறந்து தேவனிடத்தில் அப்படி சொல்லுங்கள். what will happen then? அப்பொழுது என்ன நடக்கும்? God is telling me to tell you. தேவன் உங்களிடத்தில் சொல்லும்படி You சொல்கிறார். put so many efforts in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அநேக முயற்சி எடுக்கிறீர்கள். You ran to achieve something. நீங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓட்டமாக ஓடினீர்கள். You are climbing 5 steps in the ladder and falling down 3 steps.
ஒரு ஏணியிலே 5 படிகள் நீங்க மேலே ஏறினால் பின்பு சறுக்கி 3 படிகள் இறங்கி விடுகிறீர்கள். Again you are coming again to the same position. அதே பழைய நிலவரத்துக்கு தான் திரும்ப வரீங்க. God is telling, தேவன் சொல்கிறார், if you trust I am boasting on my mercy, நீங்கள் நான் என்னுடைய இரக்கத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறேன் என்று நம்பினால் this night இந்த இரவிலே God is telling, தேவன் சொல்கிறார், stop running. முதலாவதாக ஓடுவதை நிறுத்துங்கள். Stop running after the world. இந்த உலகத்தின் பின்னே ஓடுவதை Stop நிறுத்துங்கள். running after your job, your business, your ministry and your agriculture. Stop running. உங்களுடைய வேலைகள், உத்தியோகங்கள், விவசாயங்கள், ஊழியங்கள் பின்னாடி ஓடுவதை நிறுத்துங்கள். God said, தேவன் சொன்னார். Romans 9:16. ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Not because you willeth, not because you runneth, but because of my mercy you get everything from this night. நீ விரும்புகிறதுனாலும் அல்ல, வேண்டுகிறதுனாலும் அல்ல, ஆனால் என்னுடைய இரக்கத்தின்படி நீ எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்று தேவன் சொன்னார். Amen. Write in your diary. உங்களுடைய புத்தகத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். God is telling, தேவன் சொல்கிறார், everybody might be judging you. இந்த உலகத்திலே உங்களை எல்லாரும் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கலாம். Everybody may find some fault in you. உங்களிலே ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கலாம். So many of you might have find so many faults with me. நீங்க இருக்கிற அநேகர் என் மேலே அநேக குற்றங்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கலாம். The world might have find so many fault with me. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் என் மேலே குற்றத்தை வைத்திருக்கலாம். But what God taught me, ஆனால் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? He said, my son, அவர் சொன்னார், என் மகனே, my mercy every time when you come to me triumpheth over the judgment. என்னுடைய இரக்கமானது நீ என்னுடைய சமூகத்திலே ஒவ்வொரு முறை வரும்போது இந்த உலகத்தை நியாயத்திற்கும் மேற்கொள்ளும் என்று சொன்னார். Amen. Hallelujah. Hallelujah. James chapter 2 verse 13. யாக்கோப். Jacob. யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Mercy, read it. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். Everybody clap your hand. Amen. Amen. Everybody clap your hand. Amen. Amen. God is telling me to tell you, He is going to boast about His mercy. தேவன் உங்களிடத்திலே சொல்லும்படி சொல்லுகிறார், அவர் அவருடைய இரக்கத்தை குறித்து பெருமை பாராட்டுகின்றார் என்று. Tell to God this night, தேவனிடத்திலே இந்த இரவிலே I am சொல்லுங்கள், boasting upon my mercy, God. தேவனே என்னுடைய இரக்கத்தின் மேலே நான் பெருமை I am பாராட்டுகிறேன். not boasting about my qualification. I am not boasting about my ministry. I am not boasting about my job. I am not boasting about my agriculture. I am not boasting about my position. I am boasting about your mercy. தேவனே என்னுடைய தகுதியை குறித்தோ, வேலை குறித்தோ, விவசாயத்தை குறித்தோ, வியாபாரத்தை குறித்தோ நான் பெருமை பாராட்டுவதில்லை. உம்முடைய பெயரை சொல்லி நான் பெருமை பாராட்டுகிறேன். God said in the Bible, தேவன் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். read book of Isaiah 55, ஐசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். God Almighty said, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னார், I made an everlasting covenant with my servant called David. தாவீது என்கிற என்னுடைய வேலைக்காரனுடன் நான் ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறேன் என்றார். That is the sure mercies I give it to my servant David. அது நிச்சயமான இரக்கத்தை என்னுடைய வேலைக்காரன் தாவீதுக்கு நான் I கொடுத்திருக்கிறேன் am என்றார். giving it as a covenant. அதை நான் உடன்படிக்கையாக கொடுக்கிறேன் என்றார். Everybody listen, mercy, read it. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். Amen. தமிழ்ல கிருபைன்னு எழுதினாங்க, ஆக்சுவலி ஷூர் மர்சிஸ். நிச்சயமான இரக்கங்கள். Amen. நிச்சயமான இரக்கங்கள். God is telling, why God calls it as a sure? எதற்காக தேவன் அதை நிச்சயமானது என்று சொல்லி அழைக்கிறார்? Sure means there is a truth. நிச்சயம் ஆக செய்வேன் என்றால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Sure means truthful. நிச்சயம் என்றால் உண்மையானது. God is telling, தேவன் சொல்கிறார், what I am telling you, நான் உன்னிடத்திலே என்ன சொல்கிறேனோ, is truthful. My mercy is truthful. நீங்கள் உண்மையாக இருங்கள், என்னுடைய இரக்கங்களும் உண்மையானது என்கிறார். No. What I am telling you is truthful.
நான் உங்களுக்கு சொல்லுவது உண்மையானது, என்னுடைய my இரக்கமும் mercy also true. என்னுடைய இரக்கமும் உண்மையானது. You have to trust that. நீங்கள் அதை நம்ப வேண்டும். You know, every time we question God, we walk according to our will and fancy. நாம் ஒவ்வொரு முறையும் தேவனை கேள்வி கேட்கிறோம், அதற்கு பின்பு நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி நாம் நடக்கிறோம். Why God said, sure mercies of David never depart. எதற்காக தேவன் சொன்னார் நிச்சயமான இரக்கம் தாவீதை விட்டு விலகாது என்று? What is the reason? அதற்கான காரணம் என்ன? Before the David, there is a king called the Saul. தாவீதுக்கு முன்பதாக சவுல் ராஜா இருந்தார். And Saul became a king. சவுலானவர் ராஜாவானார். One day God said, ஒரு நாள் தேவன் சொன்னார், go and kill all the Amalekites. அமலேக்கை எல்லாவர்களையும் போய் நீ கொன்றுவிடு என்றார். Why God said? எதற்காக தேவன் அப்படி சொன்னார்? Exodus 17, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் verse 15 onwards. 15 வசனம் முதல் God said, தேவன் சொன்னார், I am Jehovah Nissi. நான் யெகோவா நிசி. Amalekites who came to fight against you, அமலேக்கியர்கள் யாரெல்லாம் உனக்கு எதிராக போரிட வந்தாரோ I fight against them generation to generation. அவர்களை எல்லா தலைமுறைக்கும் நான் போராடுவேன் I என்றார். fight. நான் அவர்களுக்கு எதிராக போராடுவேன் என்றார். That's why அதனாலதான் God Almighty told to Saul, சர்வ வல்லமையுள்ள தேவன் சவுல் ராஜா இடத்திலே சொன்னார், go and kill all the Amalekites. எல்லா அமலேக்கியர்களையும் போய் கொன்றுவிடு என்றார். And he has not killed all the fattened animals. அவர் என்ன செய்தார்? அந்த கொழுத்த மாடுகளையும் ஆடுகளையும் அவர் அங்கே விட்டு விட்டார், கொல்லாமல். He has not killed that king also. அந்த ராஜாவையும் அவர் கொல்லவில்லை. And that is the time அந்த வேளையில தான் God sent the Samuel. சாமுவேல் தீர்க்கதரிசனையை அனுப்பினார். He said, அவர் சொன்னார், rebellion is like an idol worship. முரட்டாட்டம் என்பது ஒரு விக்கிரக ஆராதனை போல உள்ள காரியம் என்றார். Partial obedience is not fulfill God's mercy. நாம் தேவனுக்கு பகுதி காரியங்களிலே கீழ்ப்படிவது தேவனுடைய முழுமையான இரக்கத்தை நிறைவேற்றாது. Total obedience God is expecting. முழுமையான கீழ்ப்படிதல் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Afterwards, அதற்கு பின்பு Saul is telling, சவுல் சொல்கிறார், oh, I brought it to give the offering to God, this and that. நான் அதை எதற்காக கொல்லவில்லை என்றால் தேவனுக்கு என்று பலி கொடுக்கும்படி கொண்டு வந்தேன் என்றார். And God told you are rejected. தேவன் சொன்னார், உன்னை நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றார். Amen. It may look like a small mistake and you may think why God given that a punishment. நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு பெரிய தவறும் செய்யவில்லை, சிறிய தவறுதான், தேவன் எதற்காக எனக்கு இந்த கடினமான தண்டனை கொடுத்தார் என்று. 1 Samuel 15. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் Verse 1 to 28 you may see like that. 1 முதல் 28 வசனம் வரை நீங்கள் அப்படி காணலாம். But when you see the David's life, நீங்கள் எப்பொழுதாகிலும் தாவீதின் வாழ்க்கை பார்த்தீர்களானால், you all know it, God has anointed through the Samuel David. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தாவீது சவுல் மூலமாக அபிஷேகிக்கப்பட்டார். Book of 1 Samuel 16 verse 13. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Afterwards he became a king. அதற்கு பின்பு அவர் ராஜாவானார். Every one of you know that story. நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். But after becoming a king, ஆனால் ராஜாவான பிறகோ he did two things. அவர் 2 காரியம் செய்தார். Terrible things. 2 மிகவும் மோசமான காரியங்களை செய்தார். There is a man called the Uriah. உரியா என்ற ஒரு மனிதன் உண்டு. He is a soldier in the army of the David. அவர் அந்த தாவீது ராஜாவின் படையிலே ஒரு சேனாதிபதியாக இருக்கிறார். His wife name is the Bathsheba. அவருடைய மனைவியின் பேர் பத்ஷிபா. She is a beautiful countenance. அவர் ஒரு மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீ. She want to go with her and she has committed the adultery with her. அவரோ அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்தார். Not only he did that, அவர் அதை செய்ததை மாத்திரமல்ல, he given the letter to her husband, told to and give it to the commander that letter. அவர் ஒரு கடிதத்தை அந்த படை வீரர் இடத்திலே கொடுக்கும்படி தன்னுடைய கணவர் கையிலே கொடுத்து அனுப்பினார். In that letter what he has written? அந்த கடிதத்திலே அவர் என்ன எழுதியிருந்தார்? Kill this man. இந்த கடிதம் கொண்டு வந்த மனிதனை நீங்கள் கொன்று விடுங்கள் என்று எழுதியிருந்தார். They killed him. அவரை கொன்றார்கள் அந்த படை வீரர்கள். Adultery one side, ஒரு பக்கம் விபச்சாரம், killing another man. இன்னொரு பக்கம் இன்னொரு மனிதனை கொல்லுவது. 2 Samuel chapter 11 verse 1 to 10. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். This is the way. King David also, when he committed this mistake, when God sent his prophet, David is pretending as though nothing happened.
தேவன் இப்பேற்பட்ட கொடூரமான ஒரு தவறை செய்திருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி வந்து அதை எடுத்து சொல்லும்போது அவர் அந்த தவறே செய்யாதது போல அதை மூடி மறைத்தார். The prophet not told directly what he did. அந்த தீர்க்கதரிசி நேரடியாக அவர் இப்படிதான் செய்தார் என்று சொல்லவில்லை. He was telling about the one sheep and one man got it and that other man has killed it and taken it. Like that he told the story. அவர் உதாரணத்தின் மூலமாக ஒரு ஆடை ஒரு மனிதன் வெட்டினான் என்று அந்த கதையை சொன்னார். So King David got angry. Who is that person? அப்பொழுது தாவீது ராஜாவுக்கு கோபம் வந்தது. யார் அந்த மனிதர் என்று கேட்டார். Prophet said, you. தீர்க்கதரிசி சொன்னார், அது நீங்கள் தான் என்று. 2 Samuel chapter 12. 2 சாமுவேல் 12 verse 1 to 25. 1 முதல் 25 வசனங்கள். That is the time. அந்த சமயத்துல தான் King David தாவீது ராஜா sat in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்தார். Cried day and night. தேவனுக்கு முன்பதாக இரவும் பகலும் அழுதார். That's why Psalm 51 was written. அப்படிதான் சங்கீதம் 51 எழுதப்பட்டது. He cried before God. அவர் தேவன் முன்பாக அழுதார். God, I sinned against you. தேவனே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். I sinned against the heaven. நான் பரலோகத்திற்கு எதிராக பாவம் செய்தேன். Don't take away your Holy Spirit from me. என்னிடத்திலிருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து விடாதேயும். I'm totally broken. நான் முழுவதுமாக நொறுக்கப்பட்டிருக்கிறேன். Accept me, Lord. என்னை ஏற்றுக்கொள்ளும். I don't want to do again this mistake. நான் திரும்பவும் இந்த தவறை செய்ய விரும்பவில்லை He என்றார். cried and repented truly. அவர் அழுது 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 மனம் திரும்பினார். Because of that repentance. அந்த மனம் திரும்புதலினாலே That's one of the character God said, David is after my heart. அந்த ஒரு குணாதிசயம் தாவீதினிடத்திலே இருந்தபடியினாலே தான் தேவன் சொன்னார், இவன் என்னுடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று. Whenever you truly repent, நீங்கள் எப்பொழுதாகிலும் உண்மையாக மனம் திரும்புகிறீர்களோ you become close to God. நீங்கள் தேவனுக்கு மிகவும் நெருக்கமாக செல்வீர்கள். Not only show the mercy, அவர் உங்களுக்கு இரக்கங்களை காண்பிப்பது மாத்திரமல்ல, and he heal your broken heart. அவர் உங்களுடைய நொறுக்கப்பட்ட ஹிருதயத்தையும் சுகமாக்குவார். He create the new heart in you. புதிய ஹிருதயத்தை உங்களுக்கு தருவார். You can start the new life and new beginning. நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை புதிய ஆரம்பத்தோட ஆரம்பிக்கலாம். Act 13 verse 22. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். God said, தேவன் சொன்னார், David is after my heart. தேவீதானவன் என்னுடைய ஹிருதயத்துக்கு ஏற்றவன் என்று. This night my daughter and son, இந்த இரவிலே என்னுடைய மகனே மகளே, whatever the heart of the stone in you, உம்முடைய கல்லான ஹிருதயம் நமக்குள்ளாக என்னவாக இருக்கிறதோ, whatever the bitterness you have towards others, பிற மனிதர்களுக்கு எதிராக என்ன கசப்புள்ள ஹிருதயம் நம்ம இடத்துல இருக்கிறதோ, whatever you are hiding your sin in the heart, உங்களுடைய என்ன பாவங்களை உன்னுடைய ஹிருதயத்திலே நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். Ezekiel 36:26. எசேக்கியேலின் புத்தகம் 36:26 God create a new heart in me. தேவனே எனக்கு ஒரு புதிய ஹிருதயத்தை நீர் Put a உருவாக்கும் new என்று, spirit in me. என்னுள்ளே ஒரு புதிய ஆவியை தாரும் என்று Like a சொல்லுங்கள். David, brand new heart grant me. தேவன் தாவீதுக்கு புதிய ஹிருதயத்தை ஏற்படுத்தினார். That's why number 1, why God said David is after my heart, he truly repented. அதனால தான் எப்பொழுது தாவீதானவர் உண்மையாக மனம் திரும்பினாரோ தேவன் சொன்னார், இந்த மனிதன் என்னுடைய ஹிருதயத்துக்கு ஏற்றவன் என்று. But whereby Saul, ஆனால் நீங்கள் சவுல் ராஜா பார்த்தீர்கள் he என்றால் has not truly repented. அவர் உண்மையாக மனம் திரும்பவில்லை. He said, I'm sorry Samuel, அவர் சொன்னார், என்னை மன்னித்து விடு சாமுவேல், but anyway I brought it to give the sacrifice to God, this animal. நான் எப்படியாகிலும் இந்த மிருகங்களை தேவனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று தான் கொண்டு வந்தேன் என்றார். So many times we come to church, அநேக முறை நாம் சபைக்கு வருகிறோம். when your preacher is, pastor is giving the message, உங்களுடைய போதகர் ஒரு பிரசங்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது you may feel repented that day, நீங்கள் அந்த நாளிலே மனம் திரும்பியது போல காணலாம். but when you go outside, நீங்கள் மறுபடியும் வெளியிலே செல்லும் போது you show your same color. நீங்கள் பழைய மனிதராக தான் மாறிவிடுகிறீர்கள். That's why we are not going near to God's heart. அதனால தான் நாம் தேவனுடைய ஹிருதயத்துக்கு நெருங்க முடியவில்லை. This night, இந்த இரவிலே tell to God, தேவனிடத்திலே I சொல்லுங்கள், don't want old life. எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம் அப்பா, I don't want nonsense. எனக்கு தேவையில்லாத காரியம் வேண்டாம். In my heart, என்னுடைய ஹிருதயத்திலே, in my heart, என்னுடைய ஹிருதயத்திலே come down Jesus. நீர் இறங்கி வாரும் Give இயேசுவே. me the heart like a David. தாவீதை போல எனக்கு ஒரு I'm ஹிருதயத்தை truly தாரும். repenting, Lord. நான் உண்மையாக மனம் திரும்புகிறேன். Anybody telling that? யாராகிலும் அப்படி சொன்னீர்களானால் God created the new heart. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஹிருதயத்தை Clap தந்திருக்கிறார். your hand and give the கரங்களை glory to தட்டி God. தேவனுக்கு மகிமைகளை செலுத்துங்கள். Amen. ஆமென். Second quality. இரண்டாவது குணாதிசயம், 2 Samuel 2 சாமுவேல் chapter 6
6ஆம் அதிகாரம் verse 1 to 16. 1 முதல் 16 வசனங்கள். He rejoiced in the presence of God. அவர் தேவனுடைய சமூகத்திலே களிகூர்ந்து With கொண்டிருக்கிறார். full of the strength, he worshipped the God. முழு பலத்தோட அவர் தேவனை He ஆராதித்தார். has danced before God. அவர் தேவன் முன்பாக நடனமாடினார். He has rejoiced before God. அவர் தேவனுக்கு முன்பதாக களிகூர்ந்தார். He has not seen his position as a king. அவர் தன்னை ஒரு ராஜாவாக ராஜாவின் நிலையிலே வைத்து பார்க்கவில்லை. Every day எல்லா நாளுமே I worship the God. நான் தேவனை ஆராதிக்கிறேன். Every early morning I kneel down before God. நான் எல்லா காலை வேளையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலே முழங்கால் Every day படியிடுவேன். I worship the God. எல்லா நாளும் தேவனை ஆராதிப்பேன். Every day I tell the God. எல்லா நாளும் தேவனிடத்திலே சொல்லுவேன். Every time when I tell his name, நான் எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லுகிறேனோ I believe in my heart நான் என்னுடைய இதயத்தில் that விசுவாசிக்கிறேன். name is real. அந்த நாமம் அந்த இடத்துல இருக்கிறது என்று That name is விசுவாசிக்கிறேன். active. அந்த பெயர் அங்கே ஜீவனோட இருக்கிறது என்று. That name will work. அந்த நாமம் எனக்கு சாதகமாக வேலை செய்யும் என்று நான் That விசுவாசிப்பேன். is the way how God work in my life. அப்படிதான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். What God said, தேவன் என்ன சொன்னார்? whenever you are humble, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தாழ்மை அடைகிறீர்களோ my mercy, என்னுடைய இரக்கம், my grace என்னுடைய கிருபை coming unto you, coming unto you. உங்களை நோக்கி வருகிறது. James chapter 4, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் verse 6 and 7. 6-7 வசனங்கள். That's why அதனாலதான் humble like David. தாவீதை போல தாழ்மை அடையுங்கள். Whatever may be condition. உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் Don't tell to God, God make everything all right, then I go to church, then I worship the God. நீங்கள் தேவனிடத்தில் ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னுடைய Not சூழ்நிலை. anytime. தேவன் உங்களுடைய ஹிருதயத்தை எந்த வேளையிலே வேணாலும் காணலாம். David is having the grateful heart, third quality. 3வது குணாதிசயம். Grateful heart. தாவீதுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு ஹிருதயம் இருந்தது. Amen. I'm always grateful to the people, even they help small things. நான் எனக்கு சிறிய உதவி செய்த மனிதர்களிடத்திலும் கூட நன்றி உள்ள ஹிருதயமோடு நான் காணப்படுவேன். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. The crossroads of our life, நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனைகளிலே who are helped even little, நமக்கு சிறிய உதவி யாராகிலும் செய்திருந்தால் கூட I'm always grateful. நான் அவர்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். Amen. You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Amen. ஆமென். You have to learn that. நீங்கள் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். King David, when he is dancing, தாவீது ராஜா எப்பொழுதாகிலும் அப்படி நடனம் ஆடிக்கொண்டு வருகிறாரோ, Saul's daughter called Micah, மைகா என்ற சவுல் ராஜாவின் மகள், she is coming and telling, you are a king. How like an ordinary man, you are dancing before the people. அவள் சொல்லுகிறார், நீ ஒரு ராஜாவாக இருந்தும் கூட எப்படி ஒரு சாதாரண மனிதனை போல இப்படி உன்னுடைய உடைகளை கிழித்துக் கொண்டு நடனமாடிக்கொண்டு வருகிறாய் என்று. 2 Samuel 2 சாமுவேல் chapter 6, 6ஆம் அதிகாரம் what 20 to 22. 20 வசனம் முதல் 22 வரை. David said, தாவீது சொன்னார், I am thankful to my God. நான் என்னுடைய தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று. God removed the kingdom from your father Saul. God removed the kingdom from your father Saul. தேவனானவர் உன்னுடைய தகப்பன் சவுலின் இடத்திலிருந்து அந்த ராஜாங்கத்தை நீக்கினார். He has removed from him. அதை அவரிடத்திலிருந்து பறித்து கொண்டார். He made me king. என்னை ராஜாவாக்கினார். He அதற்கு made me the பதிலாக kingdom of Israel. அவருடைய ராஜ்யத்திலே He has given me his kingdom. அவர் அவருடைய ராஜ்யத்தை எனக்கு தந்திருக்கிறார். That's why அதனால தான் I am grateful to God. நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். God's a third quality of the David. அதுதான் தாவீதோட 3வது குணாதிசயம். First, he got the quality true repentance. முதலாவது அவனுடைய குணாதிசயம் உண்மையுள்ள மனம் திரும்புதல். Second is humble and worship. இரண்டாவது தாழ்மை அடைந்து தேவனை ஆராதிப்பது. Third quality is grateful. மூன்றாவது நன்றி உள்ள ஹிருதயத்தோட காணப்படுவது. Fourth quality, நான்காவது குணாதிசயம், he said, அவர் சொன்னார், I always praise my God. நான் எப்பொழுதும் என்னுடைய தேவனை துதித்துக் கொண்டே I இருப்பேன் always என்று. worship my God. நான் தேவனை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன் என்று. Psalm 34 verse 1 to 3. சங்கீதம் 34 1 முதல் 3. You know, when we come to church, many times we worship with the worshipers and singers. நாம் ஆலயத்துக்கு வரும்போது ஆராதிக்கிறவர்கள் கூட சேர்ந்து நாம் ஆராதிக்கிறோம். Without having that 1000 praises book
Do you know even one name of the God? அந்த 1000 பலி நாமங்கள் இருக்கிற புஸ்தகங்களை இருக்கிற நாமங்களை அந்த புஸ்தகம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். Singing is not praising. தேவனை குறித்து பாடுவது என்று அது அவரை துதிப்பது அல்ல. Praises means துதி என்றால் God, you did this all great things in the Bible. தேவனே வேதத்திலே நீ இப்படிப்பட்ட நன்மையுள்ள காரியங்களை செய்திருக்கிறீர் என்று You சொல்லுவது. are again going to do in my life. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்வீர் என்றது. God saw these 4 qualities of the David. தேவன் இந்த 4 குணாதிசயங்களை தாவீதிடத்திலே கண்டார். Because of that he said 2 things. அதன் நிமித்தமாக அவர் 2 காரியங்களை சொன்னார். Number 1 he said, முதலாவது அவர் சொன்னது, I saw the heart of David. I saw the heart of David after my heart. அவர் சொன்னார் தாவீது என்னுடைய ஹிருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். Amen. என்னோட ஹிருதயத்துக்கு ஏற்ற ஹிருதயமுள்ளவன். Amen. Hallelujah. Hallelujah. Number 2 he said, I made an everlasting covenant of my sure mercies of David never depart. நான் என்னுடைய நித்திய இரக்கத்தின் உடன்படிக்கையை தாவீதோடு செய்திருக்கிறேன், அதை அவரை விட்டு எப்பொழுதும் விலகாது என்று சொன்னார். This night, இந்த இரவிலே trust God. தேவனை நம்புங்கள். And the same covenant, அதே உடன்படிக்கை, Jesus Christ born as the son of David. இயேசு கிறிஸ்து தாவீது குமாரனாக தான் பிறந்திருக்கிறார். Matthew 1 verse 1. மத்தேயு 1:1. That's why அதனால தான் I teach you this night in the name of Jesus. இந்த இரவிலே இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நான் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். You are going to change your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறீர்கள். You are going to meet the God who is rich in mercy this night. நீங்கள் இரக்கத்திலே ஐஸ்வரியமுள்ள தேவனை இந்த இரவிலே நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். And God is going to change your destiny. தேவன் உங்களுடைய இலக்கை மாற்றப் போகிறார். You are not going to go in the same way. நீங்கள் அதே பாதையிலே இனி செல்ல போவதில்லை. Amen. ஆமென். In the Bible, வேதத்திலே I want to tell one incident. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். When Jesus Christ is going to a place called Jericho. எரிகோ என்ற பட்டணத்துக்கு இயேசு சென்று கொண்டிருக்கும்போது, Book of Mark chapter 10. மார்க்குவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் Verse 46 to 52. 46 முதல் 52. There is one blind man. ஒரு குருடு மனிதன் இருந்தான். By birth he is a blind. அவர் பிறவியிலே குருடானவன். And his profession is a begging. அவருடைய தொழில் என்பது பிச்சை எடுப்பது. He is living in the city called the Jericho. அவர் எரிகோ என்ற பட்டணத்திலே இருக்கின்றவன். You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். What God said? தேவன் என்ன சொன்னார்? My mercy triumpheth over judgments. என்னுடைய இரக்கமோ நியாய தீர்ப்புகளையும் மேற்கொள்ளும் என்றார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே if anybody born by birth blind, யாராகிலும் பிறவியிலே குருடாக பிறந்தால் they used to call he is a cursed one. அவனை என்ன அழைப்பார்களாம்? இவன் சபிக்கப்பட்டவன் என்று அழைப்பார்களாம். His parents are cursed, he is cursed. அவருடைய பெற்றோர்களும் சபிக்கப்பட்டவர்கள், அவனும் சபிக்கப்பட்டவன். Deuteronomy 28 verse 28. உப்பாகமம் 28:28. And also anybody try to build up the Jericho, live in the Jericho, they call they are the cursed people living in that city. யாரெல்லாம் அந்த எரிகோ பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்து அங்கே இருக்கிறார்களோ அவர்களையும் சபிக்கப்பட்ட மனிதர்கள் என்று தான் அழைத்தார்கள். Joshua chapter 6 verse 26. யாஷுவா 6ஆம் அதிகாரம் 26. City is cursed. அந்த பட்டணமும் சபிக்கப்பட்டது. His birth is cursed. அவனுடைய பிறப்பும் சபிக்கப்பட்டது. What is his profession? அவனுடைய தொழில் என்னது? He is a beggar. அது பிச்சை எடுப்பது. What God said? தேவன் என்ன சொன்னார்? Psalm 37 சங்கீதம் 37 verse 25. 25ஆம் வசனம். Seed of the righteousness shall never beg for the bread. நீதிமான்களின் சந்ததிகளோ ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டார்கள் என்று. Amen. They never beg for bread. அவர்கள் அப்பத்திற்காக பிச்சை எடுக்க மாட்டார்கள். Amen. You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One side with all the 3 problem at a time. ஒரே புறமே இந்த 3 பிரச்சனைகளும் இருக்கிறது. What God said? தேவன் என்ன சொன்னார்? I boast about my mercy this night. என்னுடைய இரக்கத்தை குறித்து இந்த இரவிலே நான் பெருமை பாராட்ட போகிறேன் என்றார். I am rich in mercy. நான் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றார். Anybody say yes Lord?
யாரெல்லாம் ஆம் தேவன் என்று சொன்னீர்களோ, Everybody say Amen, Lord. ஆமென் என்று யார் சொன்னீர்களோ, Everybody clap your hand கரங்களை யாரெல்லாம் தட்டினீர்களோ, and shout, you are a rich in mercy. தேவனிடத்திலே தேவனே நீர் ஐஸ்வர்யங்களிலே பெரியவர் என்று சொன்னீரோ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். Amen. The moment you said, நீங்கள் எப்படி அப்படி சொன்னீர்களோ, God do the miracle. தேவன் அற்புதத்தை செய்வார். நீங்க வாயை திறக்காம ஆஹா ஓஹோ you live like any other people. நீங்கள் வேறே சாதாரண மனிதரைப் போலதான் வாழ்வீர்கள். Even outside, other than the Christian, they are also eating. They are also having the nice house. They are also having the good dress. What is the difference between them and we? கிறிஸ்துவர் இல்லாத மனிதர்களுக்கும் நாம் சாப்பிடுகிற அதே சாப்பாடு, நாம் வாழ்கின்ற வீடு, உடைகள் எல்லாமே இருக்கிறது. அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference? என்ன வித்தியாசம்? We read David praised all the time. At least you are not able to say one time hallelujah. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீது இடைவிடாமல் துதித்தான் என்று நாம் ஒரு முறை கூட நாம் வாயை திறந்து துதிக்க முடியவில்லை. Your pastor has to ask. உங்களுடைய பாஸ்டர் உங்களிடத்திலே கேட்க Your வேண்டும். pastor has to tell hallelujah. உங்களுடைய போதகர் சொல்ல வேண்டும் ஹalleluya என்று சொல்லுங்கள் என்று. Without anybody telling, when you get hallelujah, amen. யாரும் சொல்லாமல் உங்களுக்கு வாயிலிருந்து ஹalleluya ஆமென் வந்தால், Every time you open the mouth, நீங்கள் louder. ஒவ்வொரு முறையும் அப்படி வாயை திறக்கும்போது, God said, Psalm 81 verse 10. சங்கீதம் 81 10ஆம் வசனம், He said, I fill it up your mouth. நான் உங்களுடைய வாய்களை நிரப்புவேன் என்றால், Whenever you say hallelujah, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஹalleluya சொல்கிறீர்களோ, whenever you say amen, எப்பொழுதெல்லாம் ஆமென் சொல்கிறீர்களோ, whenever you say I praise you, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனே உம்மை துதிக்கிறேன் whenever என்று you say you சொல்கிறீர்கள், are a merciful God, தேவனே நீர் இரக்கம் நிறைந்த தேவன் என்று சொல்லும்போது, God is telling back, God is telling back, தேவன் உங்களிடத்திலே மறுபடியும் சொல்கிறார், since you opened the mouth and told, நீ அப்படி வாயை திறந்து சொன்னபடியினாலே I don't allow your mouth to go empty. நான் உம்முடைய வாயை வெறுமையாக அனுப்ப மாட்டேன் என்றார். I fill your mouth with my blessing. என்னுடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னுடைய வாயை நான் நிரப்புவேன் என்கிறார். That's why this church must be a praising church. அதனால தான் இந்த சபையானது துதிக்கின்ற ஒரு சபையாக இருக்க This வேண்டும். church cannot be a sleeping church. ஒரு சபையானது தூங்குகின்ற சபையாக இருக்க முடியாது. God Almighty is here. சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்கு He இருக்கிறார். is seeing your heart. அவர் உங்களுடைய ஹிருதயத்தை பார்க்கிறார். Amen. ஆமென். That's why this night அதனால தான் இந்த இரவிலே you have to remember him. நீங்கள் அவரை நினைவு கொள்ள வேண்டும். God is telling, தேவன் சொல்லுகிறார், this man is a blind man. இந்த மனிதன் ஒரு குருடான மனிதன். Means what? He can't see any other color. அப்படி என்றால் என்ன? அவருடைய கண்களிலே ஒளி இல்லை, அவரால் ஒன்றும் காண முடியாது. He can't see any other color. அவரால் வேற எந்த நிறத்தையும் பார்க்க முடியாது. You have the red color, white color, blue color, like that. சிவப்பு, வெள்ளை, நீலம் என்று அநேக நிறங்கள் உண்டு. Blind man, natural way, he can see only dark. அவன் இயற்கையாகவே ஒரு குருடான மனிதன் இருளை மட்டும்தான் காண முடியும். That's why அதனால தான் God is telling this night, தேவன் இந்த இரவிலே சொல்லுகிறார், God must give you perfect sight to see him. தேவன் உங்களுக்கு ஒரு நிச்சயமான நல்ல பார்வையை கொடுக்கும்போது நீங்கள் அவரை காண முடியும். What David said? தாவீது என்ன சொன்னார்? I keep my God always before my eyes. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய தேவனை என்னுடைய கண்களுக்கு நேராக நான் எப்பொழுதும் வைப்பேன் என்றார். Psalm 34 verse 8. சங்கீதம் 34:8. That's why God said, அதனால தான் தேவன் சொன்னார், I'll direct you by my eye. நான் என்னுடைய கண்ணின் பார்வையினாலே உன்னுடைய திசைகளை திருப்புவேன் Psalm என்றார். 16 verse 8. சங்கீதம் 16:8. Amen. That's why this night அதனால தான் இந்த you இரவிலே remember God. நீங்கள் தேவனை நினைவு கொள்ளுங்கள். Jesus Christ said, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், if your eye is light, உங்களுடைய கண்கள் ஒளியானதாக இருந்தால் entire your body is light. உங்களுடைய முழு உடலும் ஒளியாகவே இருக்கும் என்று. Matthew 6:22. மத்தேயு 6:22. That's why அதனால தான் we ask the God this night, தேவனை இந்த இரவிலே நாம் கேட்கிறோம், God of glory, மகிமையின் தேவனே, open up my eye of an understanding this night. என்னுடைய மனக்கண்களை இந்த இரவிலே நீங்கள் திறந்தருளும். What I have not seen your mercy until this time, I want to see this night. இந்த நிமிடம் வரை என்ன இரக்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில காணவில்லையோ அனுபவிக்கவில்லையோ அதை நான் காண I விரும்புகிறேன். want to see with my own eye. என்னுடைய சொந்த கண்களினாலே நான் அதை காண விரும்புகிறேன். Ephesians chapter 1 verse 17 and 18. எபேசியர் 1:17-18 வசனங்கள். Those who are believing, God is going to do it. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீர்களோ தேவன் உங்களுக்காக செய்வார். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Christian life is a perfect life we are thinking.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நல்ல சுகமான ஒரு கரெக்டான பூர்ணமான ஜீவியம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆமென். God alone is perfect. தேவன் ஒருவர் மாத்திரமே பூரணமானவர். But we all must strive to be perfect. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அப்படி பூர்ணமாகும்படி நாம் முயற்சி எடுக்க வேண்டும். Matthew 5:48. மத்தேயு 5:48. Colossians 1:28. கொலோசியர் 1:28. When God is perfect, தேவன் பூர்ணமாக இருக்கும்போது we must strive and press toward the perfection of God. நாம் தேவனுடைய பூர்ணத்திற்கு ஈடு கொடுக்கும்படி நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். Our look must be pleasant. நம்முடைய பார்வையானது இனிமையாக இருக்க வேண்டும். Amen. Some people when you see full of jealousy. சில மனிதர்களின் கண்களை நீங்கள் நோக்கி பார்த்தால் கண்கள் முழுவதும் பொறாமையாக இருக்கும். Some people would பேசுவாங்க, ஒரு கண்ணுல பேசுவா, இன்னொரு கண்ணுல கண்ணை அடிப்பா பக்கத்தால. They speak with one eye and they turn their eye another side, they wink their eye. ஒரு மனிதரிடத்திலே ஒரு பார்வையிலே பேசுவார்கள், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வேற ஜாடையை காட்டுவார்கள். God said anybody winking their eye, never believe him. யார் எல்லாம் அப்படி ஜாடை காட்டுகிறார்களோ Never believe. அவர்கள் என்னை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். Never believe. அவர் நம்ப மாட்டார். That's why you have to trust God. அதனால தான் நீங்கள் தேவனை நம்ப வேண்டும். When we are a Christian, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது we must try our level best, always live in the light of God. நாம் முயற்சி எப்படி செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய ஒளிக்குள்ளாக இருக்கும்படி நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். In the Bible there is a man called the Samson. சாம்சோன் என்ற மனிதன் வேதத்திலே பார்த்தீர்களானால் 20 years he was a judge. 20 years he was a judge. 20 வருடங்கள் அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். Judges chapter 16. நியாயாதிபதிகள் 16 verse 1. ஒன்றாம் வசனம். He went to a harlot. விபச்சாரி இடத்துக்கு போனார். harlot. Afterwards he saw another woman called Delilah. அவர் முதலாவது ஒரு விபச்சாரி பண்ணுகிற ஸ்திரீயின் இடத்துல போனார். அதற்கு பின்பதாக டெலேலா என்ற ஒரு ஸ்திரீயை கண்டார். And he fall into their trap. அவரோட வலையிலே அவர் விழுந்தார். Enemy caught him. சத்ருவானவன் அவரை பிடித்துக் கொண்டார். What they did? அவர்கள் என்ன செய்தார்கள்? They plucked out his eye. அவனுடைய கண்களை பறித்து விட்டார்கள். Amen. You have to understand. Judges 16 verse 21. நியாயாதிபதிகள் 16:21. If your eyes don't see the cross, உங்களுடைய கண்கள் சிலுவையை காணவில்லை என்றால், if your eyes don't see the author and perfecter of your faith called Jesus Christ of Nazareth, உங்களுடைய கண்கள் உங்களுடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்றால் what happens? என்ன நடக்கும்? The same way the enemy want to darken your eye. இதே போல சத்ருவானவனும் உங்களுடைய கண்களையும் இருளாக்குவதற்காக தயாராக இருக்கிறான். What God kept next to you, the good things, your eyes may not be able to see. தேவன் உங்கள் அருகிலே உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை உங்கள் கண்களாலே காண முடியாது. Jeremiah 17 எரேமியா 17ஆம் அதிகாரம் verse 5 and 6. 5-6 வசனங்கள். God put the blessing, goodness next to you. தேவன் உங்கள் அருகிலேயே உங்களுக்கான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் We are வைத்திருக்கிறார். not able to see. ஆனால் அதை நம்மால காண We are முடியவில்லை. not able to see. அதை நம்மால காண முடியவில்லை. What you don't believe, Bible says, நீங்கள் எந்த காரியத்தை விசுவாசிக்கவில்லையோ வேதம் சொல்கிறது, the moment you don't believe, நீங்கள் எப்பொழுதாகிலும் அதை விசுவாசிக்கவில்லையோ he has darkened your eye. அவன் உங்களுடைய கண்களை இருளாக்கி இருக்கிறான். Samson's eyes were plucked. சம்சோனின் கண்கள் பறிக்கப்பட்டது. Finally he repented. அவன் பின்பு மனம் திரும்பினான். He said, Judges 16:28. நியாயாதிபதிகள் 16:28 அவர் God, சொன்னார், I am repenting. தேவனே நான் மனம் திரும்புகிறேன் God, என்றார். remember me one more time. தேவனே என்னை மீண்டும் ஒருமுறை நினைவு கொள்ளுங்கள் I என்றார். want to take the vengeance on the Philistine, the original call what you have given in my life. நான் பிலிஸ்தியர் மனிதர்கள் மேலே ஒரு பதில் கொடுக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும். பழி வாங்க வேண்டும், நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில வைத்த நோக்கத்தின்படி என்றார். God said, destroy the Philistine, that's why he made him the judge. தேவன் என்ன சொன்னார்? நீ பிலிஸ்தேயர்களை அழிக்கும்படிதான் உன்னை நான் நியாயாதிபதியாக வைத்தேன் என்று Not go சொன்னார். after the luxury. நீ சுகமாக சொகுசாக வாழும்படி அல்ல. Ever Christian, எல்லா கிறிஸ்தவனும் what God given you the assignment. தேவன் உங்களுக்கென்று என்ன தீர்மானத்தை கொடுத்தாரோ, We may be a believer or servant of God. நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், தேவ ஊழியக்காரனாக Never இருக்கலாம், matter anything. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Our eyes must be focused on the cross of Jesus. உங்களுடைய கண்கள் தேவனுடைய சிலுவைக்கு நேராக நோக்கமாக இருக்க வேண்டும். When he said,
God, I want to take the vengeance on these people. அவர் எப்பொழுதாகிலும் தேவனே இந்த மனிதர்களுக்கு எதிராக நான் பழி வாங்க வேண்டும் என்று சொன்னாரோ, When Samson said that, சம்சோன் எப்பொழுது அதை சொன்னாரோ, Judges 16:28 and 29, நியாயாதிபதிகள் 16, 28, God 29, gave him the strength. 2 pillars he pushed. Entire Philistine temple fallen down. That is the time, more than his lifetime, he killed more people at his death time. தேவன் அப்பொழுது என்ன வல்லமை அவருக்கு கொடுத்தார்? அவர் கரங்களினாலே 2 தூண்கள் அப்படியே விழுந்தபோது, பிலிஸ்தீரின் கூடாரங்கள் அப்படியே விழுந்தது, அந்த ஆலயம் விழுந்தது. அவர் அதை இந்த நேரம் வரை கொன்றதை விட அந்த சமயத்திலே அதிக மனிதர்களை கொன்றவராக காணப்பட்டார். 20 years time he killed only 1030 people. 20 ஆண்டுகளிலே 1030 மனிதர்களை மாத்திரமே அவன் கொன்றான். But when he repented, ஆனால் எப்பொழுதாகிலும் அவன் மனம் he திரும்பினானோ, killed more than 3000 people. அவன் 3000 மனிதர்களுக்கு மேலாக கொல்லும்படி God தேவன் is telling, தேவன் சொல்கிறார், ask for my mercy. என்னுடைய இரக்கத்திற்காக கேளுங்கள். Ask the God to open up your eyes this night. தேவன் உங்களுடைய கண்களை திறக்கும்படி கேளுங்கள். What God put the blessing next to you, தேவன் உங்கள் அருகிலே உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, riches of his mercy, அவருடைய ஐஸ்வர்யமான இரக்கத்தை you have to see that this night. நீங்கள் அதை இந்த இரவிலே காண வேண்டும். When this blind man understood Jesus Christ came to Jericho, எப்பொழுதாகிலும் இந்த குருடான மனிதன் இயேசுவானவர் எரிகோக்கு வந்தார் என்று தெரிந்து கொண்டானோ, there are so many names to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு अनेक நாமங்கள் உண்டு. He has not called by all the names. அவர் எல்லா நாமத்தையும் வைத்து அவரை அழைக்கவில்லை. He said, Son of David, have the mercy on me. அவர் என்ன சொன்னார்? தாவீதின் குமாரனே, என் மேலே இரக்கமாய் இரும் Clap என்றார். your hand and give the glory. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை Give the செலுத்துங்கள். glory. தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். The blind man understood the covenant value. அந்த குருடான மனிதன் தாவீதோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையின் மதிப்பு என்னவென்று தெரிந்து My கொண்டார். daughter and my son, என்னுடைய மகனே, மகளே, did you understand the power in the covenant power of the mercy? நீங்கள் தேவனுடைய இரக்கத்தின் உடன்படிக்கையின் வல்லமையை தெரிந்து கொண்டீர்களா? That's why always the devil is waiting against every believer to darken his eyes. அதனால தான் சாத்தானானவன் எல்லா விசுவாசிகளுக்கு பக்கத்திலேயும் அவருடைய கண்களை எப்பொழுது குருடாக்கலாம் என்று காத்து The கொண்டிருக்கிறான். moment you don't read the Bible, நீங்கள் எப்பொழுதாகிலும் வேதத்தை வாசிக்கவில்லையோ, not only reading, if you don't believe what Bible says, நீங்கள் வாசிப்பது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுவதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும், Bible is total. Bible is total. வேதம் என்பது பூரணமானது. You cannot take what is favorable to you. உங்களுக்கு சாதகமானதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. Amen. You cannot take favorable to you. உங்களுக்கு சாதகமானதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. If you are a miser and stingy man, நீங்கள் ஒரு கஞ்ச பிசுனாரியாக இருந்தால், Bible says, வேதம் சொல்லுகிறது, don't eat with the miser and stingy man. ஒரு கஞ்ச பிசுனாரியோட கூட அமர்ந்து நீங்கள் உணவை உண்ணாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. What you say, you will close that chapter. நீங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள்? அந்த வேத பகுதியை அப்படியே மூடி மறைத்து விடுவீர்கள். Your eyes are darkened by the devil. உங்களுடைய கண்கள் சாத்தானினாலே இருளாக்கப்பட்டிருக்கிறது. You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God said, don't become a tale bearer. Tale bearer, கோழி சொல்லுகிறவனா இராதே. நீங்கள் பிறரை குறித்து குறை சொல்லுகிறவர்களும் கோழி சொல்லுகிறவர்களுமாக இருக்காதீர்கள். When that word come, you change the chapter. அப்படி அந்த வசனம் வரும்போது அதை உடனே நீங்கள் மாற்றி And விடுவீர்கள். devil has already darkened your eyes. சாத்தானானவன் உங்களுடைய கண்களை ஏற்கனவே இருளாக்கி இருக்கிறான். You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள You have வேண்டும். to enter the covenant of the mercy this night. நீங்கள் இந்த இரவிலே இரக்கத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல That's வேண்டும். what Paul said. Paul said, பவுல் சொன்னார், Ephesians chapter 6 verse 12. எபேசியர் 6:12, Our fight is not against the flesh and the blood. நம்முடைய யுத்தமானது மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் எதிரானது அல்ல, Against all the powers of the darkness. ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை எதிராக நம்முடைய யுத்தம் இருக்கிறது என்றார். Bible says, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்புகிறேன். I believe the covenant of the mercy. நான் அந்த இரக்கத்தின் உடன்படிக்கையை நம்புகிறேன். This night, இந்த இரவிலே because I'm believing, நான் விசுவாசிக்கிறபடினாலே you power of the darkness, எந்த இருளின் சக்தியும் get out of my life. என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகட்டும். Get out of my family. என்னுடைய குடும்பத்தை விட்டு Get out போகட்டும். of my ministry. என்னுடைய ஊழியத்தை விட்டு போகட்டும். Get out of my generation. என்னுடைய தலைமுறைகளை விட்டு போகட்டும். Whosoever said it, already devil gone away. யாரெல்லாம் அப்படி வாய்களை திறந்து சொன்னீர்களோ, In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, by the mercies of the God,
தேவனின் இரக்கத்தின்படியிலே you are set in freedom from the darkness. நீங்கள் இன்று முதல் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் Verse 20-22. 20 முதல் 22 வரை. God said, what I made the covenant with David, தேவன் சொன்னார், நான் தாவீதோடு என்ன உடன்படிக்கை செய்தேனோ, why I call a sure covenant, நான் எதற்காக அது நிச்சயமான உடன்படிக்கை என்று சொன்னேன் why I என்றால், call the sure mercy, நான் எதற்காக அதை நிச்சயமான இரக்கம் என்று சொன்னேன். God said, as long as you see the moon and sun, நீ அந்த வானத்திலே இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் காணும் வரையிலும், when you see the sun, நீங்கள் சூரியனை காணும்போது you say it is day. நீங்கள் இது பகல் என்று When you சொல்வீர்கள். see the moon, நீங்கள் சந்திரனை you காணும்போது say it is night. அது இரவு என்று சொல்வீர்கள். God said, தேவன் சொன்னார், can you change the day and night? உங்களாலே பகலையும் இரவையும் மாற்றி அமைக்க முடியுமா? Can you alter it? நீங்கள் அதை மாற்றி அமைக்க முடியுமா? If you don't like, you can alter the Bible. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேதத்தை மாற்றி But அமைக்கலாம். you cannot alter sun and moon. நீங்கள் ஆனால் சூரியனையோ சந்திரனையோ மாற்றி அமைக்க முடியாது. God said, my sure mercies of David, you cannot alter. தேவன் சொன்னார், என்னுடைய நிச்சய இரக்கங்கள், தாவீதின் நிச்சய இரக்கங்களை நீங்கள் மாற்றவே முடியாது You என்று. cannot change. நீங்கள் அதை மாற்றவே முடியாது. cannot change. நீங்கள் அதை மாற்றவே முடியாது. Somebody say yes, Lord. ஆம் தேவனே என்று சொல்லுவோம். Somebody say amen, Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Those are said, God will bless you. யாரெல்லாம் அப்படி சொன்னீர்களோ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். So many times, when the powers of darkness are there, people are not able to pray. People are not able to tell the God is their condition. People are not able to praise the God. People are not able to say hallelujah because they have the darkness within their life without their knowledge. மனிதர்கள் எப்பொழுதாகிலும் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களாலே ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, தேவனை காண முடியாது. ஏனென்றால் அவர்களையே அறியாமல் அவர்களுக்குள்ளாக அவர்கள் இருளை வரவேற்றிருக்கிறார்கள். But understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus Christ went to the graveyard. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மயானத்திற்கு சென்றார். When he went there, அவர் அங்கே சென்றபோது there is one man possessed by 6,000 demons. 6000 அசுத்த ஆவிகளினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இருந்தான். That man knows it, he got 6,000 demons in him. அந்த மனிதனுக்கு தெரியும் 6000 அசுத்த சாத்தானின் ஆவி அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது He என்று. cannot open the mouth and tell Jesus, you came here, please deliver me. அவராலே வாய் திறந்து சொல்ல முடியாது, இயேசு நீர் இங்கே வந்தீர் என்னை சுகமாக்கும் என்று சொல்ல முடியாது. Fallen at the feet of Jesus. அவர் அப்படி சொல்லாமல் என்ன செய்தார்? இயேசுவின் பாதத்திலே விழுந்தார். Because he is holded by darkness. ஏனென்றால் அவர் இருளினாலே He சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கிறார். cannot open the mouth. அவராலே வாயை திறக்க முடியவில்லை. My daughter and my son, என்னுடைய மகனே மகளே, every time you are unbelieving God's word, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை without your விசுவாசிக்காமல் knowledge, இருக்கிறீர்களோ, without your knowledge, நீங்கள் அறியாமலேயே and the devil has darkened your future. சாத்தானானவன் உங்களுடைய எதிர்காலத்தை இருளாக்கி இருக்கிறான். The same thing happened to this man. அதேதான் இந்த மனிதனுக்கும் நடந்தது. When Jesus one word casted out 6,000 demons, இயேசுவின் ஒரு வார்த்தை 6000 சாத்தான்களை வெளியேற்றியது. he came to his senses. அவனுடைய சுய நிலைவுக்கு வந்தான். He combed his hair. அவனுடைய தலையை வாரிக்கொண்டான். He put the garment. அவன் உடையை அணிந்தான். He said, Jesus, I want to come. அவன் சொன்னான், இயேசுவே நான் வர விரும்புகிறேன் என்று. Jesus said, இயேசு சொன்னார், how I showed the mercy, நான் உன்மேலே எப்படி இரக்கத்தை காண்பித்தேனோ go and tell all the people. அது எல்லா மனிதர்களிடத்தும் போய் சொல்லு என்றார். When that man went and told, அந்த மனிதன் அப்படி போய் சொல்லும்போது 10 villages, 10 கிராமங்கள் turned to Jesus. இயேசுவுக்கு பின்பதாக Turn to திரும்பினது. Jesus. இயேசுவை நோக்கி Turn to திரும்பினது. Jesus. Turn to Jesus. இயேசுவை நோக்கி திரும்பினது. Mark chapter 5. Mark chapter 5. மார்க்குவின் புத்தகம் 5ஆம் Verse அதிகாரம் 1 to 20. 1 முதல் 20. Matthew chapter 14. மத்தேயு 14 35 to 37. 35 முதல் 37. This night, இந்த இரவிலே tell to God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், under the sure mercies of David and the covenant of the David, God open up my eye of the spirit. தேவனே தாவீதினோட நீங்கள் செய்த அந்த நிச்சய இரக்கத்தின் உடன்படிக்கையின்படி என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்தருளும் என்று சொல்லுங்கள். I want to become a testimony for you. நான் உமக்காக ஒரு சாட்சியாக விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Amen. ஆமென். The mercy makes a man permanent testimony. இரக்கம் ஒரு மனிதனை நிச்சயமான ஒரு சாட்சியாக மாற்றுகிறது. Psalm 119 சங்கீதம் 119 verse 144.
144. Mercy, read it. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Clap your hand. கரங்களை Clap your தட்டுவோம், hand. கரங்களை தட்டுவோம். You may say, I bought the car. நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு கார் வாங்கி You இருக்கிறேன். may give testimony. நீங்கள் அதற்கு ஒரு சாட்சி சொல்லலாம். After 1 or 2 or 10 years, நீங்கள் அது 1, 2, 10 ஆண்டுகளுக்கு பின்பு your car is useless. உங்களுடைய காரானது அது ஒரு வீணான பொருள், Testimony gone. அந்த சாட்சி போய்விட்டது. But ஆனால் what you give, testimony about the mercy of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை குறித்து என்ன சாட்சியை சொல்லுகிறீர்களோ everlasting. அது நித்தியமும் சதா காலமும் இருக்கும். Everlasting mercy. அது சதா காலமும் இருக்கின்ற Tell ஒரு to God. இரக்கமாக இருக்கிறது. Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள், Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். Amen. ஆமென். God is going to come near to you this night. தேவன் உங்கள் அருகிலே இந்த இரவிலே வரப்போகிறார். Amen. ஆமென். Samson don't deserve any mercy. சம்சோன் ஆனவன் எந்த இரக்கத்திற்கும் தகுதி இல்லாதவன். God showed mercy or not? ஆனால் தேவன் இரக்கத்தை காண்பித்தாரா இல்லையா? David don't deserve any mercy. தாவீது எந்த இரக்கத்திற்கும் தகுதி இல்லாதவர். God showed mercy or not? ஆனால் தேவன் இரக்கத்தை காண்பித்தாரா இல்லையா? This demon possessed man இந்த சாத்தான் நிறைந்த மனிதன் don't deserve any mercy. எந்த இரக்கத்திற்கும் தகுதி இல்லாதவன். Whether Jesus showed the mercy or not? ஆனால் இயேசு அவனுக்கு இரக்கத்தை காண்பித்தாரா இல்லையா? In the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலே any leper put outside the camp. எந்த குஷ்டரோகியையும் அந்த கூடாரத்துக்கு வெளியே தான் வைப்பார்கள். If you go and touch that leper, அந்த குஷ்டரோக மனிதனை நீங்க சென்று தொட்டால் you also put outside the village. உங்களையும் அந்த கிராமத்திற்கு வெளியே வைத்து விடுவார்கள். But one leper came to Jesus. ஆனால் ஒரு குஷ்டரோக மனிதன் இயேசுவினிடத்திலே வந்தார். What Jesus did? இயேசு என்ன செய்தார்? That man said, Jesus, I know you have the power of the mercy. You have the power of the mercy. You can be able to heal me if you will. ஆமென். அந்த மனிதன் என்ன சொன்னான்? இயேசுவே, நான் அறிந்திருக்கிறேன் உமக்கு இரக்கத்தின் வல்லமை உண்டு, நீங்கள் நிச்சயமாக நினைத்தால் என்னை நீங்கள் சுகமாக்க முடியும் என்று சொன்னான். Jesus said, I will. தேவன் சொன்னால் என்னாலே முடியும் என்றார். Touched him. அவனை தொட்டார். God healed him. தேவன் அவனை இயேசு அவரை சுகமாக்கினார். Mark chapter 1. மார்க் 1 அதிகாரம் Verse 40 to 45. 40 முதல் 45. That's why அதனாலதான் you have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Spiritual blindness, natural blindness. ஆவிக்குரிய குருடான காரியம், இயற்கையின் குருடான காரியம். Whenever you're disbelieving anything, நீங்கள் எப்பொழுதாகிலும் ஒரு காரியத்தை விசுவாசிக்கவில்லையோ, and spiritually you are blinded. நீங்கள் ஆவிக்குரிய விதமாக குருடாக்கப்பட்டிருக்கிறீர்கள். That's why we are not able to enjoy the mercies of God, riches of the mercy of God. அதனாலதான் நாம் தேவனின் இரக்கங்களும் அந்த இரக்கத்தின் ஐஸ்வரியத்தையும் நாம் அனுபவிக்க முடியவில்லை. Amen. That's why what God said beginning, He said, His mercy triumpheth over the judgment. அதனாலதான் அவர் ஆரம்பத்திலே சொன்னார், அவருடைய இரக்கமானது நியாய தீர்ப்பை மேற்கொள்ளும் என்று சொன்னார். Everybody might have judged until this time. உங்களை எல்லாரும் நியாயம் தீர்த்திருக்கலாம் You இந்த might நாள் have வரை. judged yourself. நீங்கள் உங்களையே நீங்களே நியாயம் தீர்த்திருக்கலாம். You might have thought I am a useless man, useless woman. நீங்கள் நினைத்திருக்கலாம், நான் ஒன்றுக்கும் வேலைக்காகாத மனிதன், மனுஷி என்று. God is telling, தேவன் சொல்கிறார், I am rich in mercy. நான் இரக்கங்களிலே ஐஸ்வர்யம் உள்ளவன் My என்று. mercy triumpheth over. என்னுடைய இரக்கமோ உங்களை நியாய தீர்ப்பு பார்க்கிலும் என்னுடைய இரக்கங்கள் பெரிதானது. ஆமென். Amen. My mercy triumpheth over the judgment. நியாய தீர்ப்பங்கள் பார்க்கிலும் என்னுடைய இரக்கம் மேலானது என்று சொன்னார். In the New Testament, I can tell one example. புதிய ஏற்பாட்டிலே நான் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். Peter was with the Jesus. பேதுரு இயேசுவோடு இருந்தார். Peter said, everybody deny also, Lord, I never deny you. இயேசுவே, உங்களை எல்லாரும் தெரியாது என்று சொன்னால் கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்றார். Jesus laughed and said, இயேசு சிரித்துக்கொண்டே சொன்னார், before the cock crow and you deny me 3 times. சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே மூன்று முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். The Bible says, வேதம் சொல்கிறது, Matthew 26, மத்தேயு 26 69 to 75. 69 முதல் 75 வரை. Jesus is going near to cross. இயேசுவானவர் சிலுவையின் அருகிலே சென்று கொண்டிருக்கிறார். This man sat with the servants. அந்த மனிதனோ அந்த வேலைக்காரர்களோட கூட அமர்ந்திருந்தார். And they are coming and asking, அவர்கள் இந்த மனிதனிடத்திலே வந்து கேட்கும்போது, are you with Jesus? நீ இயேசுவோட கூட இருக்கிறாயா He என்று. said, no. இல்லை என்றான். Another time another woman came and said,
அதற்கு பின்பு இன்னொரு ஸ்திரீ You வந்து are with அவரிடத்தில் Jesus, I saw you. நான் பார்த்திருக்கிறேன் நீ இயேசுவோடு தான் இருந்திருக்கிறாய் என்று He சொன்னாள். swore on himself and he said, no, no, no. அவன் மேலே சத்தியம் அடித்துக் கொண்டு சொன்னான் இல்லை 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 என்று. Third time when they come and said, மூன்றாவது முறை அவனிடத்திலே வந்து கேட்டபோது he cursed himself and said, I don't know what you are talking. அவனையே சபித்து தூஷித்து நீ என்ன பேசுகிறாயோ எனக்கு தெரியாது என்றான். This type of the man, இந்த தரமான ஒரு மனிதன், do you think he deserve any mercy? அந்த மனிதனுக்கு ஏதாகிலும் இரக்கம் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தேவையில்லை. Whether he got any eligibility? அவர் ஏதாவது இரக்கத்துக்கு தகுதியானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Natural way, you say no. இயற்கையின்படி நீங்கள் சொல்வீர்கள் அவருக்கு தகுதியே இல்லை என்று. But God Almighty, when Jesus Christ rose from the dead, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்திலிருந்து உயிர் தெழுதுக்கும் போது angel of God came. தேவதூதர் வந்தார். He told the people, go and tell the Peter, Jesus Christ is going to meet him at Galilee. ஆமென். என்ன சொன்னார்? தேவதூதரானவர் மனிதர்களிடத்திலே போய் சொன்னார், நீ பேதுரு இடத்திலே போய் சொல்லு, இயேசு கிறிஸ்துவானவர் கலிலேயா பட்டணத்திலே அவரை சந்திக்க வரப்போகிறார் என்று. Mark 16 verse 5 to 7. மார்க் 16:5 முதல் 7. What you are seeing here? நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள்? What Peter betrayed Jesus. என்ன விதத்திலே பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொன்னாரோ, Mercy of God triumphed. தேவனின் இரக்கமோ அதை மேற்கொண்டது. Amen. He denied Jesus. அவர் இயேசுவை மறுதலித்தார். What Jesus said when he was walking on the earth? இயேசு இந்த பூமியிலே நடக்கும்போது என்ன சொன்னார்? Matthew 10:33. மத்தேயு 10:33. He said, if anybody deny me, I deny them before my Father in the heaven. யாராகிலும் என்னை மறுதலித்தார், என்னுடைய தகப்பன் முன்பதாக நான் சொல்வேன், எனக்கும் அவனை தெரியாது என்று சொல்வேன் என்றார். Peter denied. பேதுருவானவர் மறுதலித்தார். But God showed mercy or not? ஆனால் தேவன் இரக்கத்தை காண்பித்தாரா இல்லையா? Amen. Peter also lied. I don't know what you are telling. I don't know who is the Jesus. பேதுரு அப்படிதான் சொன்னார். நீங்க என்ன பேசுகிறீர்களோ எனக்கு தெரியல, இயேசு யாருன்னே தெரியல என்று போய் சொன்னார். What the Bible says? வேதம் என்ன சொல்கிறது? Revelation 21. வெளிப்படுத்தல் 21 verse 8 and 15. 8 மற்றும் 15 வசனம். Liars will go to the lake of fire. பொய் சொல்லுகிற மனிதர்கள் அக்கினியின் அந்த நதிக்குள்ளாக கடந்து செல்வார்கள். Amen. Lake of fire. Number 2, they are outside the heaven. அவர் பரலோகத்திற்கு வெளியிலே தான் நிற்பார்கள். Dogs outside the heaven. நாய்களும் பரலோகத்திலே வெளியிலே நிற்கும். You may wonder whether dogs are there in the heaven. நீங்கள் நினைக்கலாம் பரலோகத்திலே நாய்கள் உண்டா என்று. You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Dogs nature. நாயினுடைய குணாதிசயம் என்ன? What is that? அது என்னது? It vomit. அது வாந்தி எடுக்கும். It eat. அந்த வாந்தியை சாப்பிடும். Means what? அப்படி என்றால் again and again we tell I don't do that and we are doing again and again. நாம் ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே அதை மறுபடியும் செய்கிறோம். That's what you understand. அதை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். But God ஆனால் தேவன் showed the mercy to Peter. பேதுருக்கு தேவன் அவருடைய இரக்கத்தை காண்பித்தார். Because his mercy triumpheth over the judgment. ஏனென்றால் அவருடைய இரக்கமோ நியாயம் தீர்ப்புதலை மேற்கொண்டது. What Jesus said? Don't swear upon heaven, don't swear upon God, don't swear upon your head. தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் உங்களுடைய தலைகளை மேலே வைத்து சத்தியம் பண்ணாதீர்கள், தேவனுடைய நாமத்திலும் சத்தியம் பண்ணாதீர்கள். Matthew 5 verse 34 to 37. மத்தேயு 5:34 முதல் 37 வரை. Peter swore, but Jesus Christ showed the mercy. பேதுருவானவன் அப்படி பொய் சத்தியம் செய்தால் கூட, ஆனால் தேவன் அவர் மேலே இரக்கத்தை காண்பித்தார். What I told you? நான் என்ன சொன்னேன்? Mercy means what we don't deserve, God want to give something this night. இரக்கம் என்றால் என்ன? நான் சொன்னேன், தேவன் உங்களுக்கு அதற்கான தகுதியே இல்லை என்றாலும் தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார். Return back to Jesus. இயேசுவினிடத்திலே திரும்புங்கள். Forget about the people who are talking nonsense. உங்களை குறித்து தேவையில்லாத பேச்சு பேசுகிற மனிதர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். Don't talk about them. அவர்களை குறித்து நீங்கள் பேசாதீர்கள். Forget them totally. அவர்களை முழுவதுமாக மறந்து விடுங்கள். Make your press toward Jesus. தேவனை நோக்கி உங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பியுங்கள். Amen. This blind man Bartimaeus, இந்த பர்த்திமேயு என்ற குருடான மனிதன் is shouting,
Jesus, Jesus, Son of David, have the mercy. அவர் என்ன கூப்பிட்டார்? இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மேலே இரக்கமாய் இரும் என்று கூப்பிட்டான். All the disciples are telling, shut up, shut up, shut up, don't disrupt the meeting. எல்லா சீஷர்களும் சொல்லுகிறார்கள், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கொண்டு இரு, இங்கே நிற்கிற கூட்டத்தை நீ டிஸ்டர்ப் பண்ணாதே என்று. Amen. Recently one woman came to our church and she was shouting. இப்பொழுது நம்மளுடைய ஆலயத்திற்கு கொஞ்ச நாள் முன்பாக ஒரு ஸ்திரீ வந்து அவர்கள் இங்கே சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். Everybody thought she is possessed by demons. எல்லாரும் நினைத்தார்கள் அவர் அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஸ்திரீ என்று. I also prayed. நானும் ஜெபித்தேன். 5 minutes she is okay. 5 நிமிடம் சரியா இருக்கிறாள். And afterwards when she went home again the same story. மறுபடியும் வீட்டுக்கு போன பிறகு அதே கதை தான். I asked God that time. நான் அந்த நேரத்திலே தேவனிடத்திலே கேட்டேன். God taught me never caught the devil 2 times. ஏனென்றால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், ஒரு அசுத்த ஆவியை 2 முறையே நீ வெளியேற்ற கூடாது என்று. Jesus Christ never casted the devil 2 times. இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்திலுமே சாத்தானை 2 முறை வெளியேற்றவில்லை. That night I went and prayed to God. அந்த இரவிலே நான் தேவனிடத்திலே ஜெபித்தேன். Early morning God told me, அதிகாலையிலே தேவன் சொன்னார், this woman is not possessed by devil. இந்த ஸ்திரீ எந்த அசுத்த ஆவியினாலும் கட்டப்படவில்லை. She got the problem of the family, that's why she was depressed. அவள் குடும்பத்திலே अनेक பிரச்சனை இருக்கிறதுனாலே அவர் மன உளைச்சலுடையவளாக காணப்பட்டார். Exactly I said that and she was taken to mental hospital. நான் எப்பொழுது அதை கரெக்டாக சொன்னேனோ அவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அந்த ஸ்திரீயை கொண்டு We சென்றார்கள். must be able to understand, discern the things. நாம் ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு We மனமுடையவர்களாக cannot இருக்க tell வேண்டும். everything devil. நாம் எல்லாத்தையுமே சாத்தான் என்று சொல்லக்கூடாது. We have to understand. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Mercies of God. தேவனுடைய இரக்கங்கள். Even now I am praying for that lady. She must come out of the depression. நான் இப்பொழுதும் அந்த ஸ்திரீக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் அந்த இடத்தை விட்டு, அந்த மனநோயை விட்டு வெளியில வர You have to வேண்டும். understand God's mercy triumphs over the judgment. தேவனுடைய இரக்கங்கள் நியாய தீர்ப்பை மேற்கொள்ளும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Disciples said, this man, shut up your mouth. சீஷர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீ வாயை மூடு என்று. What God said? My mercy triumphs over the judgment. இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய இரக்கங்களோ உங்களுடைய நியாய தீர்ப்புகளை காட்டிலும் மேற்கொள்ளும் என்று. Jesus heard. Jesus heard. இயேசு கேட்டார். Amen. He stood still. அவர் அப்படியே நின்றார். Your shout can make the God to still. உங்களுடைய சத்தமானது தேவனை அப்படியே மறத்து போய் நிற்கும்படி செய்ய வல்லமையாக இருக்கிறது. Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்க. Merciful God. இரக்கம் நிறைந்த தேவனே, Don't go away from me this night. இந்த இடத்திலே என்னை விட்டு நீங்கள் போகாதீங்க. I want to meet you this night. இந்த இரவிலே உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். And it made the Jesus to still because that man louder cry he made before crowd. He never felt shame. அந்த கூட்டத்திலே அவன் சத்தமாக இயேசு இயேசு என்று கூப்பிடும்போது அவன் அதை அசிங்கமாக நினைக்கவில்லை. அவனுடைய சத்தம் இயேசுவை அப்படியே அமைதியாக்கியது. How many years back you told hallelujah louder? எத்தனை ஆண்டாச்சு நீங்க ஹalleluya சத்தமாக சொல்லி ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. Hallelujah. பிரிஸ்கலா இப்போ தொண்டை பிடிக்குது. ஆமென். போகும்போது என்னை பார்த்து போரு. ஆமென். Hallelujah. Amen. We all must change. நாம் எல்லாரும் மாற வேண்டும். I am also whole day I drink only water. முழு நாளும் ஒரு நாள் முழுவதும் நான் தண்ணீர் தான் குடிக்கிறேன். Night I eat 3 dosa. இரவிலே ஒரு 3 தோசை சாப்பிடுவேன். And 3 banana. 3 வாழைப்பழம் சாப்பிடுவேன். And curd. கொஞ்சம் தயிர் சாப்பிடுவேன். But I am more stronger than all of you. ஆனால் உங்கள் எல்லாவரை விடவும் நான் பலமாக தான் இருக்கிறேன். Even you are eating 3 times. நீங்கள் 3 வேளை சாப்பிட்டால் கூட And you are depressed. நீங்கள் எல்லாரும் மனநோய் இருக்கிறவர்களை போல இருக்கிறீர்கள். ஒண்ணுமே சாப்பிடாது போல. ஒண்ணுமே மனநோய் இல்ல, சாப்பிடாது போல. You said depressed. Depressed means we are not able to laugh, smile, do anything. Amen. Amen. You have to change this night. நீங்கள் மாற வேண்டும். You are going to stop Jesus. நீங்கள் இயேசுவை அப்படியே நிறுத்த போகிறீர்கள். Your cry is going to stop Jesus. உங்களுடைய சத்தமானது இயேசுவை அந்த இடத்திலே அப்படியே நிற்க வைக்க போகிறது. The disciples who said shut up, எந்த சீஷர்கள் ஆகிலும் நீ அமைதியாக இரு என்று சொன்னார்களோ,
The same disciple, Jesus said, go and call him. அதே சீஷர்களிடத்தில் இயேசு சொன்னார், அவனை போய் அழைத்து வா என்று. God is telling, my mercy I pour this night. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கத்தை இந்த இரவிலே உங்களுக்கு நான் தருவேன் என்று. Who told you to shut up? Who told you to shut up? எந்த மனிதர்கள் நீ உங்களை அமைதியாக இருக்க சொல்லி சொன்னார்களோ? Who told you your life is over? எந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று He சொன்னார்களோ? will send the same people. அதே மனிதர்களை இயேசு அனுப்புவார். He will tell, Jesus has blessed you. அவர்கள் சொல்வார்கள், இயேசு உன்னை ஆசீர்வதித்தார் என்று. That is this night. அதுதான் இந்த இரவு. Mark chapter 10, மார்க் 10 verse 49. 49 That's வசனம். why this night, your God is rich in mercy. அதனால தான் இந்த இரவிலே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்தவர் என்று. Amen. Amen. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். Amen. Call him this night. அப்படி கூப்பிடுங்கள். Come to him. தேவனிடத்திலே நீங்கள் வாருங்கள். When he came to Jesus, when this man came to Jesus, எப்பொழுதாகிலும் இந்த மனிதன் இயேசுவினிடத்திலே வந்தாரோ, you have to understand, Jesus knows he is a born blind. இயேசுவுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த மனிதன் ஒரு குருடன் என்று. But he asked, what you want? ஆனால் இயேசு கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்றார். Your problem, God knows. உங்களுடைய பிரச்சனை தேவனுக்கு தெரியும். When you want the mercy, you have to open up your own mouth. You have to shout unto God. You have to tell your problem. உங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் உங்களுடைய வாய்களை நீங்கள் திறந்து தேவனிடத்திலே சத்தமிட்டு, தேவனே எனக்கு இரக்கத்தை காண்பியும் என்று சொல்ல வேண்டும். Nobody can tell your problem as you say. Your pastor cannot say your problem exactly in the same way. உங்களுடைய பிரச்சனை உங்களை விட நேர்த்தியாக யாரும் தேவனிடத்திலே சொல்ல முடியாது. உங்களுடைய போதகர் கூட அப்படி சொல்ல முடியாது. Amen. When this man came, Jesus Christ asked, what you want? இந்த மனிதன் அப்படி வரும்போது, நீ என்ன விரும்புகிறாய், உனக்கு என்ன தேவை என்று இயேசு கேட்டார். He said, I want to see. I want to see. அவன் சொன்னான், நான் என்னுடைய கண்களினாலே காண விரும்புகிறேன் என்றான். The moment he said, அவன் எப்பொழுது அப்படி சொன்னானோ, Jesus said, your faith has healed thee. இயேசு சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கினது என்றார். Amen. Amen. ஆமென். When you are listening now itself, what you have the problem, God is capable of healing because his mercies are rich. உங்களுடைய பிரச்சனை என்னவென்று நீங்க சொல்லுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சந்திக்க வல்லவர், ஏனென்றால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினாலே. What it says, immediately it happened. அது அவர் சொன்ன உடனடியாக நடக்கிறது. Your faith has healed thee. உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய சுகமாக்கினது என்று சொன்னபோதே, The moment he said, எப்பொழுது இயேசு அந்த வார்த்தை the சொன்னாரோ, moment this man believed the mercy, எப்பொழுதாகிலும் அந்த மனிதன் அந்த இரக்கத்தை நம்பினானோ, miracle happened. அற்புதம் நடந்தது. So many times அநேக முறை we think today night if it won't happen, okay, tomorrow night it will happen. இந்த இரவிலே அது நடக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நாளை இரவு நடக்கும் என்று. Everybody look unto me, don't sleep. எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், யாரும் தூங்காதீர்கள். You all know the story when Jesus Christ was walking on the water. உங்களுக்கு எல்லாரும் இயேசு தண்ணீர் மேலே நடந்த கதை தெரியும். Matthew chapter 14, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 to 33. 22 முதல் 23 வரை. 22 to 33. 22 முதல் 33 வசனம் வரை. What happened? என்ன நடந்தது? Jesus is walking. இயேசு நடக்கிறார். Peter said, make me to walk. பேதுரு சொன்னார், என்னையும் இதே போல தண்ணீரிலே நடக்க Jesus வையுங்கள். said, come. இயேசு சொன்னார், நீ வா. That boisterous wind came. Boisterous wind. அந்த மிகவும் கொடூரமான காற்று வந்தது, புயல் வந்தது. He got fear. அவருக்கு பயம் ஏற்பட்டது. He is drowning. அவர் அந்த பயத்து வந்தபடியினாலே மூழ்கி கொண்டார். He called Jesus. அவர் இயேசு என்று கூப்பிட்டார். If Jesus taken 1 minute, இயேசு ஒரு நிமிடம் எடுத்திருந்தால் கூட what could have happened? என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க. சொல்லுங்க. மூழ்கி இருப்பார். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Correct? If 1 minute God's mercy delay, you drown. ஒரு நிமிடம் தேவனின் இரக்கம் உங்களுக்கு தாமதமாக வந்தா கூட நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். Amen. If it won't come, His mercy won't come, in 1 minute you drown. அந்த இரக்கம் வரவில்லை என்றால் ஒரு நிமிடத்திலே நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். This night, இந்த இரவிலே I want to meet you. நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். You are God of my mercy. நீ என்னுடைய இரக்கத்தின் தேவனாக இருக்கிறீர். Are you ready? தயாராக இருக்கிறீர்களா? Benjamin and Jacqueline
stand up very quickly. அவன் பெஞ்சமின் சார், ஜாக்லின் ஆண்டி வேகமாக எந்திரிச்சிட்டாங்க. Rajkumar, young man, woke up like a slow movement. Amen. Hallelujah. ஹalleluya. Get prepared. தயாராகுங்கள். Get prepared. தயாராகுங்கள். It won't take years and years to encounter God. தேவனை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஆண்டுகள் தேவையில்லை. You know, our money is not the greatness in the sight of Lord. தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நம்மிடத்தில் இருக்கிற பணங்கள் அது பெருமை அல்ல. When we die, we don't take single penny. நாம் மரிக்கும்போது அதிலே ஒரு பைசா கூட நம்ம எடுத்து போவதில்லை. But when you have the faith on God, ஆனால் எப்பொழுதாகிலும் நீங்கள் தேவன் மேலே விசுவாசத்தோடு இருக்கிறீர்களோ, trust His mercy, நீங்கள் அவருடைய இரக்கத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறீர்களோ, even we go to heaven, நாம் பரலோகத்துக்கு சென்ற போதிலும் in the book of remembrance our names are written. ஞாபகத்தின் புத்தகங்களிலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். As faith warriors, அது விசுவாச வீரராக நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். God is telling, whosoever believe my mercy, whosoever have faith on me, I am not ashamed of you from this night. யாரெல்லாம் என்னுடைய இரக்கத்தின் மேலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறீர்களோ, இன்று முதல் உங்களை என்னுடைய மகன் மகள் என்று அழைப்பதற்கு நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். I am not ashamed to be called as your God. நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி அழைப்பதற்கு நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். Read Hebrews 11:16 before prayer. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். 16 Hebrews 11 verse 16. 11வது அதிகாரம் 16வது வசனம். யா, வாசி. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. Clap your hand and give the glory to God. Amen. You must have the faith on the mercy of God this night. இந்த இரவிலே தேவனுடைய இரக்கத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Don't tell my life is over and I am in the problem. How long we tell that? ஒரு காலமும் சொல்லாதீர்கள், ஓ என்னோட வாழ்க்கை பிரச்சனையில இருக்கிறது, முடிந்து போனது என்று. You know it, I am All India Radio number 2. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆல் இந்தியா ரேடியோ நம்பர் 2 என்று என்னுடைய பெயர். I never hidden my problem to the church. என்னுடைய பிரச்சனையை நான் சபையில் இருக்கிற யாரிடத்திலும் மூடி மறைத்ததில்லை. I have not got the problem because I did some mistake. நான் ஏதோ தவறு செய்தபடியினாலே எனக்கு பிரச்சனைகள் வரவில்லை. Because I preach the gospel, நான் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறபடியினாலே I encountered so many problems. நான் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறேன். But every time I overcome by the mercy of God. ஆனால் எல்லா காலத்திலும் நான் தேவனின் இரக்கத்தின்படி அதை மேற்கொள்கிறேன். Same God. அதே தேவன். My God is your God. என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன். You have the same faith of the mercy. நீங்கள் இரக்கத்தின் மேலே அதே விசுவாசத்தை வைத்தருளுங்கள். God is telling, தேவன் சொல்கிறார், I am not ashamed to call as your God. நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி அழைப்பதற்கு நான் வெட்கப்படுவதில்லை என்கிறார். Tell your name. உங்களுடைய பெயர் சொல்லிக் கொள்ளுங்கள். Put your hand on the heart. உங்களுடைய கைகளை உங்களுடைய மார்பங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். Tell to God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், God, you are not ashamed to be called as the God of Harry Gomes. தேவனே, நீ தேஜஸ்வி கோம்ஸின் தேவன் என்று சொல்லி அழைப்பதற்கு நீ வெட்கப்படுவதில்லை. Tell your name. உங்களுடைய பெயரை சொல்லி இதே போல சொல்லுங்கள். சத்தமா வாயே வரதில்ல. நீங்க எப்படி சொல்லணும்? தேவனே, நான் ஜெயக்குமாரோட தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அதுதான் உங்க பேர் சொல்லி. ஆமென். Amen. Now we are going to pray. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். The place where he loved is a cursed place. எந்த இடமானது சபிக்கப்பட்ட இடமாக இருந்ததோ, The same place God converted unto a blessed place. அந்த இடத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக தேவன் மாற்றினார். His sickness is a cursed sickness. அவருடைய வியாதி கேன்சராக இருக்கலாம். But God converted unto the light. God converted that blindness unto light. ஆனால் அந்த இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றினார். His profession is a cursed profession. அவருடைய தொழிலானது ஒரு சபிக்கப்பட்ட தொழில். But no more he need to beg. ஆனால் இனி ஒருபோதும் அவன் பிச்சை எடுக்க தேவையில்லை. Open the mouth and call upon the name of merciful Father. தேவன் இரக்கங்களின் பிதா என்று சொல்லி கூப்பிடுங்கள். இரக்கத்தின் பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். நீர் இரக்கத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர். நீர் இரக்கத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர். நீர் இரக்கத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர். Come into my life. Come into my life.
என்னுடைய வாழ்க்கையிலே வாரும். Come unto my family. என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக வாரும். Come unto my job. என்னுடைய வேலைக்குள்ளாக வாரும். Come unto my agriculture. என்னுடைய விவசாயத்துக்குள்ளே வாரும். Come unto my business. என்னுடைய தொழிலுக்குள்ளே வாரும். Come unto my ministry. என்னுடைய ஊழியத்திலே வாரும். God Jesus, இயேசு கிறிஸ்துவே, have the mercy. என் மேலே இரக்கமாய் Have the இருந்தருளும். mercy on me. என் மேல் இரக்கமாய் இரும். Don't go away from me. என்னை விட்டு விலகாதேயும். Son of David. தாவீதின் குமாரனே, Son of David. தாவீதின் குமாரனே, You never change the sure mercies of David. நீர் நிச்சயமாக தாவீதின் நிச்சயத்தின் இரக்கத்தை நீர் மாற்ற மாட்டீர். God Jesus, இயேசு கிறிஸ்துவே, Son of David. தாவீதின் குமாரனே, Son of David. தாவீதின் குமாரனே, Son of David. தாவீதின் குமாரனே, And the sure mercies of David. தாவீதின் நிச்சய இரக்கங்கள். God Almighty, சர்வ வல்லமையுள்ள meet தேவனே, me this night இந்த இரவிலே என்னை சந்தியும். with all whole heart, நான் முழு மனதோடே like a David Lord, தாவீதை போல of all my past sins and mistakes. என்னுடைய பழைய பாவங்களையும் தவறுகளையும் I am repenting. நான் மனம் திரும்புகிறேன். I don't want any sin anymore. எனக்கு எந்த பாவமும் வேண்டாம். God is telling தேவன் those சொல்லுகிறார், are said that யாரெல்லாம் அப்படி சொன்னீர்களோ, my daughter and my son, என்னுடைய மகனே மகளே, sin shall never have the dominion over you from this night. பாவம் இன்று முதல் உங்கள் மேலே ஆளுகை செய்யாது. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. God Almighty is telling சர்வ வல்லமையுள்ள தேவன் what சொல்லுகிறார், David repented when you repent this night. தாவீது மனம் திரும்பியது போல நீங்களும் மனம் My திரும்பினால் sure mercies never depart. என்னுடைய நிச்சயமான இரக்கம் உங்களை விட்டு விலகாது God is என்றார். telling தேவன் சொல்லுகிறார், David has danced before my ark. தாவீதானவன் என்னோட உடன்படிக்கையின் பெட்டியின் முன்பாக நடனமாடினான். Oh, if you have the same joy, நீங்கள் அதே சந்தோஷத்தோட God இருந்தீர்களானால் Almighty is telling சர்வ வல்லமையுள்ள தேவன் sure சொல்லுகிறார், mercies of the David never depart from you. தாவீதின் நிச்சய இரக்கங்கள் உங்களை விட்டு விலகாது என்றார். David is grateful to God forever. தாவீது தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். That's why tell to God, thank you Lord. அதனாலே தேவனிடத்தில் சொல்லுங்கள், நன்றி தேவனே என்று. Thank you merciful Father. நன்றி இரக்கத்தின் பிதாவே. Thank you merciful Jesus Christ. நன்றி இரக்கத்தின் இயேசுவே. Thank you merciful Holy Spirit. நன்றி இரக்கத்தின் பரிசுத்த ஆவியானவரே. Those are said that யாராகிலும் அப்படி சொன்னீர்களோ, God is showing his mercy upon you. தேவன் அவருடைய இரக்கத்தை உங்கள் மேலே காண்பிக்கிறார். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. King David said, தாவீது ராஜா always சொன்னார், praises are in my mouth. என்னுடைய வாய்கள் துதியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். Everybody praise God, praise God, praise God. எல்லாரும் தேவனை துதித்துக் கொண்டு Everybody say hallelujah, 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 ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah, 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 ஹalleluya, hallelujah, 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 ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஹalleluya. God is telling தேவன் சொல்கிறார், those are praise me. யாரெல்லாம் என்னை துதிக்கிறார்களோ, My mercies are rich from this night. என்னுடைய இரக்கங்கள் இன்று முதல் ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கும். Finally, இறுதியாக God Almighty said to David, சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதிடத்திலே சொன்னார், you cannot build my temple. நீ என்னுடைய ஆலயமாக இருக்க முடியாது. You cannot build my temple. நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. David has not got angry on God. தாவீது தேவன் மேலே கோபப்படவில்லை. David said, God, I give gold, silver and iron, everything is needed for the temple. தாவீது சொன்னார், தேவனே தங்கம் வெள்ளி இரும்பு அந்த ஆலயம் கட்டுவதற்கான என்ன தேவையோ நான் கொடுப்பேன். He given. அவர் கொடுத்தார். Beautiful temple was built. அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. God is telling, தேவன் சொல்கிறார், this night, இந்த இரவிலே if you are faithful to God, நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருந்தீர்களானால், your body is the temple of God. உங்களுடைய சரீரம் தேவனின் ஆலயமாக Your body is the இருக்கிறது. dwelling place of God. உங்களுடைய உடல் தேவன் வாசம் பண்ணுகின்ற ஒரு Your இடமாக body is the இருக்கும். house of God. உங்களுடைய உடல் தேவனுடைய வீடாக இருக்கும். Shout hallelujah. ஹalleluya. Shout and say, Jesus,
You are a merciful God. இயேசுவே நீர் இரக்கம் நிறைந்தவர். God Jehovah, யெகோவா தேவனே, my Father of mercy. என்னுடைய இரக்கத்தின் பிதாவே, From this night, இந்த இரவு முதற்கொண்டு all the sure mercies of David. எப்படி தாவீதின் நிச்சயமான இரக்கங்கள் From this night, இந்த இரவு முதற்கொண்டு should never depart from my life. என்னுடைய வாழ்க்கை விட்டு விலக கூடாது. Should never depart from my family. என்னுடைய குடும்பத்தை விட்டு விலக கூடாது. Should never depart from my children. என்னுடைய பிள்ளைகளை விட்டு விலக கூடாது. Never depart from my grandchildren. என்னுடைய பேர பிள்ளைகளை விட்டு விலக Never கூடாது. depart from my great grandchildren. என்னுடைய கொள்ளு பேரர்களை விட்டு விலக கூடாது. Never depart from my spiritual children. என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை விட்டு விலக கூடாது. Never depart from our generation. நம்முடைய தலைமுறைகளை விட்டு விலக கூடாது. Those are cried and said that. யாரெல்லாம் சத்தமிட்டு அப்படி சொன்னீர்களோ God is telling, தேவன் சொல்லுகிறார், my sure mercies என்னுடைய நிச்சயமான இரக்கங்கள் from this night இந்த இரவு முதற்கொண்டு never depart from you. உங்களை விட்டு விலகாது. I pray to Father in Christ Jesus' most holy name. பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜெபித்திருக்கிறோம். Everybody said amen. ஆமென். Everybody said hallelujah. ஹalleluya. Everybody lift up both the hands. நம் கரங்களை இரண்டு கரங்களை உயர்த்துவோம். Everybody. எல்லாரும். May the love of the Father God. பிதாவின் அன்பு. Everybody say amen. May the grace of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கிருபை. May the fellowship and unity of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் stay with all of us now and forever. நாம் எல்லாரோடும் இப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. Everybody said amen. ஆமென். Everybody lift up both the hands. இரண்டு கரங்களை உயர்த்துவோம். May God Jehovah bless you and keep you. யெகோவா தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பார். May God Jesus Christ put his face upon your face, make it to shine. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய முகத்தை உங்கள் முகங்கள் மேலே வைத்து பிரகாசிக்க பண்ணுவார். May God Jesus Christ be gracious unto you. இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் மேலே கிருபையாய் இருக்க கடவர். May God Holy Spirit lift up the countenance of his presence upon you. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய காந்தியின் பிரசன்னத்தை உங்கள் மேலே உதிக்க செய்வார். May God Holy Spirit grant the peace of God now and forever. தேவனின் சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லாருக்கும் அளிப்பாராக. Everybody said yes, Lord. ஆம் தேவனே. Everybody said amen, Lord. ஆமென். Hallelujah. 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 Clap your hand and say, merciful Father, thank you, thank you. கரங்களை தட்டி இரக்கம் நிறைந்த பிதாவே நன்றி 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 என்று சொல்லுங்கள். God, we are thankful to you, Jehovah. யெகோவா தேவனே உமக்கு நாங்கள் நன்றி We are உள்ளவர்களாக இருக்கிறோம். thankful to you, merciful Jesus Christ. இரக்கம் நிறைந்த இயேசுவே உமக்கு நன்றி We சொல்கிறோம். are thankful to you, merciful Holy Spirit. இரக்கம் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி We are சொல்கிறோம். also thankful to the people who are praying for us. யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். We are thankful to the people who are wishing good to us. யாரெல்லாம் எங்களுக்கு நன்மை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக We are இருக்கிறோம். thankful to the people who are helping us financially. யாரெல்லாம் எங்களுக்கு பொருளாதார ரீதியில உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். In the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே we are thankful to all of them. நாங்கள் எல்லாருக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. Clap your hand and give the glory. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Amen. ஆமென். God said, give thanks in the name of Jesus. தேவன் சொன்னார் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை சொல்லுங்கள் என்று. When you go to a restaurant நீங்கள் ஒரு உணவு விடுதிக்கு சென்றால் and the server serve good, அங்கே இருக்கிற அந்த சாப்பாடு கொண்டு வருகிற அந்த சர்வர் உங்களுக்கு நல்ல சாப்பாடை கொண்டு வருவான். and you say thanks, நீங்கள் அவருக்கு நன்றி என்று சொல்வீர்கள். and he also say thanks. அவனும் நன்றி சொல்வான். You are not telling in the name of Jesus, they are not telling in the name of Jesus. நீங்கள் இயேசுவின் நாமத்திலே நன்றின்னு சொல்றதில்ல, அவர்களும் அப்படி சொல்வதில்லை. But you learn. ஆனால் நீங்கள் When கற்றுக்கொள்ளுங்கள். you tell somebody in the name of Jesus thanks, நீங்கள் யார் இடத்துல ஆகிலும் இயேசுவின் நாமத்திலே நன்றி என்று சொன்னால் God is going to continue your blessing. தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடர போகிறார். This night,
இந்த இரவிலே You met the merciful Father. உங்களுடைய இரக்கத்தின் பிதாவை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். How you continue this mercy? இந்த இரக்கத்தை நீங்கள் எப்படி தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும்? Simple. சாதாரணமான காரியம். Jesus said, how I showed the mercy, be merciful for others and mercy continue in your life. இயேசு என்ன சொன்னார்? நான் உனக்கு எப்படி இரக்கத்தை காண்பித்தேனோ அதே போல நீ பிறரிடத்திலே இரக்கமாய் இருக்கும்போது இரக்கம் உன்னை பின்தொடரும் என்று சொன்னார். Matthew 5:7. மத்தேயு 5:7. Jesus said, இயேசு சொன்னார், blessed are the people who are merciful, for they shall obtain mercy. இரக்கம் நிறைந்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. All the days of your life, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் mercy and goodness இரக்கமும் நன்மையும் follow you from this night. இந்த இரவு முதற்கொண்டு உங்களை தொடர்வதாக. Good night. Good night. God night. God night. Amen.